எரேமியாவுடைய புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிப்போம். எரேமியாவுடைய புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 8-9. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த மாலை வேளையிலே இந்த வேத பகுதியிலிருந்து ஒரு தலைப்பு எடுத்துக்கொள்கிறோம். நம்பி ஏமாந்தவர்கள். எப்படி? நம்பி ஏமாந்தவர்கள். நம்பாம இல்லை, நம்பி ஏமாந்தவர்கள். ஒரு 7 பேரை உங்களுக்கு வேதத்திலிருந்து எடுத்து சொல்றோம். எல்லாம் கரெக்டா இருக்குமான்னு தெரியாது, ஆனா பைபிள் வசனத்திலிருந்து தான் எடுத்து சொல்லுவோம். முடிஞ்ச அளவுக்கு ஏற்றுக்கொள்ளுங்க. ஆனால் அதே நேரத்தில் பிளஸ் பாயிண்டா 7 பேரை எடுப்போம். நம்பவே இல்லை, நம்பிக்கை குறைவு, விசுவாசம் குறைவு, ஆனால் ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால நம்பி ஏமாந்த கூட்டத்தில் நம்ம இருக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். நம்புங்க நம்புங்க நம்புங்கன்னு நமக்கு சொல்லி கொடுக்குறோம். விசுவாசிங்க விசுவாசிங்கன்னு சொல்லி கொடுக்குறோம். பட் ஆனால் சம்டைம்ஸ் அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் நமக்குள்ள ஒர்க் அவுட் ஆகலை. எல்லாருக்குமே வியாதி நேரத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கு, கர்த்தர் சுகமாக்குவார் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் சுகமாக்கலே. இந்த வேத பகுதிக்குள்ள இருந்து பார்த்தோம்னா, இஸ்ரவேலின் நம்பிக்கை ஆபத்து காலத்தில் அதன் இரட்சகரே, நீர் தேசத்திலே பரதேசியை போல இருக்கிறீர். எப்படி இருக்கிறாரா ஆண்டவர்? பரதேசிய போல இருக்கிறாராம். ஆனா தீர்க்கதரிசியாய் எரேமியாவை கொண்டு பேசும்போது எப்படி சொல்றாரு? இஸ்ரவேலின் நம்பிக்கை ஆபத்து காலத்தில் அதின் இரட்சகரே. ஆனா நீங்க எப்படி இருக்கிறீங்க? இப்ப நம்ம சபைக்கு ஏற்றபடி பேசுவோமா? சர்வவல்லமுள்ள தேவனே, ஞானாவள கிருபாசன சபைக்கு நீர் பரதேசியை போல் இருக்கிறீர். ராத்தங்க இறங்குற வழிபோக்கனை போல் இருக்கிறீர். ரட்சிக்க மாட்டாத பராக்கிரமசாலியை போல் இருக்கிறீர். கடந்த நாளில் சொன்னது போல பக்கடா மீசையெல்லாம் வச்சு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம குமரி மாவட்டத்தில் ஜிம்முக்கெல்லாம் போய் உடம்பு அப்படி ஜம்முனி வச்சு அப்படி நிமிர்ந்து நடக்கும். பார்த்துருக்கீங்களா? என் குடும்பத்துல எல்லாம் சிலர்லாம் மேக்சிமம் 100க்கு மேலே தான், செஞ்சுரிக்கு மேலே தான் எல்லாரும் வெயிட்டில். ஆண் பெண் இரு பாலாருமே எங்கள் குடும்பத்தில் 6 அடி 6 அடி அந்த கணக்கில் இருப்பாங்க. சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ஒரு தடவை நம்ம குடும்பத்தில் இல்லை, இந்த இட மிஷின், இந்த அது என்ன சொல்லலாம், பஸ் ஸ்டாண்டில் இந்த இட மிஷின் வச்சுருப்பாங்க. அதுலேருந்து 1 ரூபா துட்டு போட்டால் போதும், இல்லைன்னா 2 ரூபா காயின் போட்டால் ஒரு அட்டை வரும், வெயிட்டும் வரும். ஒரு ஆள் ஏறி நின்றுருக்கிறார். ஏறி நின்று அந்த மிஷின்ல இருந்து ஒரு அட்டை வந்திருக்கு. ஒரு நேரம் ஒரு ஆள் மட்டும் ஏறி நிற்கவும், ஏன்னா அந்த ஆள் அவ்வளோ வெயிட்டாக இருந்திருக்கிறாங்க. சரியா? இந்த மாதிரி நம்ம ஆட்கள் பார்த்தா பயங்கர தோரணையா இருக்கும். நான் அப்படியெல்லாம் நிறைய பேரை கொஞ்சம் பேரை பார்த்துருக்கிறேன். அப்படி நிமிந்து நடப்பாங்க, அப்படி போறது. ஆனால் அந்த சண்டை வரும்போது சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி வருவான், அந்த எதிரில் நிற்க ஒன்று கொடுப்பான், வாங்கினவனுக்கு மூக்கு இல்லைன்னா நாக்கு வாய் எங்கேயா இருந்து ரத்தம் வரும், இவனை தேடினா கூட கிடைக்காது. 1 வாரம் அந்த ஏரியால இருக்காது. பைபிள் அப்படிதான் சொல்லியிருக்கு, நீ ரட்சிக்க மாட்டாத பராக்கிரமசாலி. இப்பமா அப்படிதான். நாங்கள் கூட உங்களுக்கு ஆண்டவரை அறிவிக்கும் போது அப்படிதான் அறிவிக்கிறோம். எனக்கெல்லாம் ரொம்ப இந்த விஷயத்தில் ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் வருத்தம். நான் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, நிறைய அற்புதங்கள் செய்கிறாங்க. பட் ஆனாலுமே எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்மை விடுதலையாக்க போகிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். இன்றைக்கு தொட போகிறார். அள்ளி விடுறோம். நடக்குதா? நடக்கலே. அப்படி நடக்கும்னா நீங்க ஏன் மருத்துவமனைக்கு போறீங்க? நீங்க ஏன் சுகருக்கு டெஸ்ட் பண்ண போறீங்க? நடக்கலாமே. அல்லேலூயா. அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் நடந்து போன போது அவருடைய நிழல் பட்டு அற்புதம் நடந்திருக்கு. அல்லேலூயா. நம்ம ஆட்கள் இப்ப நடந்து போகும்போது பேசும்போது நோயாளி ஆயிடுறாங்க. போன உடனே விசாரிக்கிறாங்க, எப்படி இருக்கு சிஸ்டர், எப்படி இருக்கு பிரதர்? ஓ, உங்களுக்கு குறுக்கு வலி. அப்ப நான் நினைக்கிறேன் மேக்சிமம் கிட்னியில கல் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும், ஒரு 3 மாசத்துக்கு முன்னால ஊழியம் செய்த சபையில
ஒரு சகோதரனுக்கு இப்படி தான் இருக்குன்னாங்க. திருப்பி பார்த்தா 9 mmக்கு கல் இருந்துன்னாங்க. உங்களுக்கும் மேக்சிமம் ரொம்ப வலிக்குதோ பாருங்க, மேக்சிமம் வாழைத்தண்டு ஏதாவது குடிச்சு பாருங்க, இல்லைன்னா ஆஸ்பத்திரியில் போய் மெடிசன் வச்சு கல்லை உடைக்க பாருங்க. உடைச்சா திரும்பி வரும். ஒருவேளை கல்லூரிக்கு வாழைத்தண்டு வச்சு குடிச்சு ஒருவேளை குணமாயிட்டா பரவாயில்ல, ஆனாலும் கொஞ்சம் கவனமா இருக்கும். சோமாவணி பேச மாட்டோம், முடியா இல்லை, அது இப்போ நடக்கா இல்லை. இப்போ சோமாவணி சொல்லி ஜோமணி சோமாகலன்னா பொல்லாப்பு எங்க தலையில உள்ள. ரட்சிக்க மாட்டாத பராக்கிரமசாலி. எப்படிப்பட்ட பராக்கிரமசாலி? நான் சொல்லலைங்க, நான் ஆண்டவர் அப்படி சொல்லல, நீங்க தப்பா எடுத்துக்கிடாங்க. ஏதோ நான் அம்மா ஆண்டவரை மட்டப்படுத்தி பேசுறேன்னு நினைக்காங்க. நாங்க எல்லாருமே தேவனை உயர்த்தி தான் பேசணும். ரட்சிக்க மாட்டாத தோரணையா இருப்பாங்க, ஆனா ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகாது. அடுத்தது சொல்லியிருக்கு, விடாய்த்து போன புருஷன். எப்படிப்பட்ட புருஷன்? சிலரை பார்த்தீங்கன்னா சரி, சிலர் இந்த ஆடு மாடு வளர்க்கும் போது கூட அது இப்படிதான் இருக்கு. அந்த ரட்சிக்க மாட்டாத பராக்கிரமசாலி, விடாய்த்து போன புருஷன், நம்பி ஏமாந்தவர்கள். ரைட்டா? போமா, இப்போ அப்படி இப்போ நேரம் ஆகிறதுனால கொஞ்சம் சீக்கிரமா அவங்களை அனுப்பி நாளைக்குள்ள பிரசங்கங்களையும் பண்ணணும்ல. இன்னும் 14 பாயிண்ட் இருக்கு. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்தார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16-20 வாசித்தா நம்பி ஏமாந்ததுல முதல் ஆள் யார்? அறியாமல் எப்பவும் போல. வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சுதா? சிம்சோனுக்கு நம்பிக்கை இருக்குங்க, எப்போதும் போல அப்படி அப்படி ஜாமானை. மற்றபடி எல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்சோன் சாதாரணப்பட்ட ஆளு கிடையாதுங்க, நம்மளமாய்ப்பட்ட ஆளு கிடையாது. ஏங்க சிம்சோன் எல்லாம் பராக்கிரமசாலில எனக்கு தெரிஞ்சதுல பெஸ்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் பராக்கிரமசாலின்னா சிம்சோன் தான். சிங்கத்தை ஆவியானவர் இறங்குறாரு, கர்ச்சிக்கிற பால சிங்கம் அப்படியே ஆட்டுக்குட்டியை போல கிழிச்சு போட்டார். நம்ம ஆட்கள்கிட்ட ஒரு நாட்டுக்கோழியை பிடிக்க கூட்டா கூட பிடிச்சிக்கிட மாட்டாங்க. ஒரு வீட்டில் ஒரு கோழி அவுத்துட்டு பிடிங்கன்னு சொன்னா நாங்க எல்லாரும் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். 300 நரிய பிடிச்சி 300 நரிக்கு வாழையும் சேர்த்து நல்லா தீபம் கட்டி பந்தம் கட்டி வேளாண்மைக்குள்ள அனுப்பிவிட்டான். ஆடு மாதிரி அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டானா. நம்ம ஆட்கள், சில ஆட்கள்லாம் பெரிய இதை செய்வாங்க. ஒரு பள்ளி பாச்சா இவ்வளோ போல உள்ள பாம்பை கண்டாங்கன்னா போதும், ஐயோ அம்மா 300 நரி 1000 பேர் அடிக்க வராங்க. வெறும் கையில் ஒரு தாடை எலும்பு இருக்கு. அப்படி 1000 பேரை போட்டுட்டான். ஞாராம் வேளையில நின்று அடி நடக்குன்னு வச்சுக்கிடுங்களா. நம்ம ஊர் பாசையில சொன்னா சிம்சன் ஞாராம் வேளையில நின்று அடிக்கிறாரு. ஏ மக்கா, சித்தப்பாவா, மாமேவா, பெரியப்பாவா, இப்படி ஆகும், நம்ம அப்பாவை அடிச்சுட்டான், அண்ணன் அடிச்சுட்டான்னா அவன் கடப்பாரா அது இதெல்லாம் தூக்கிட்டு வரான். சிம்சன் ஒத்த தாடை எலும்பு வச்சு 1000 பேரை அடிச்சு தூக்கிட்டாருங்க. நடந்த சம்பவமா நடக்காத சம்பவமா? நடந்தது. நல்ல கயிறு வச்சு கட்டுறாங்க, அப்படி நெருப்புப்பட்ட நூல் போல எழுந்திருச்சார். ஒரு நாள் தலைமுடியை இழைச்சிட்டாங்க. தெளிலாளுக்கு மடியில நல்லா உறங்கினான். நல்ல தூக்கம், முடி இழைச்சது கூட அவனுக்கு தெரியாது. நம்ம ஆட்களும் இன்னைக்கு அப்படி உறங்குற கூட்டம் இருக்குது. மேக்சிமம் நாங்க தான் அதில் எங்க கூட சேர்ந்து தூங்குற கூட்டத்தில் நீங்களும் இருக்கிறீங்க. நம்ம ஆட்கள் நல்ல தூக்கம், அதில் எந்த குறையும் இல்லை. தின்ன இடத்துல நல்லா உறங்குறது, பிளைட்டை கூட எடுத்து வைக்காம படுக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. சிலர் செல்போனை பார்த்துக்கிட்டே உறங்குவாங்க. நிறைய வீடுகளில் ஸ்தோத்திர ஜபமே கிடையாது. காலை ஸ்தோத்திர ஜபம் கிடையாது, ராத்திரி ஸ்தோத்திர ஜபம் கிடையாது, குடும்ப ஜபம் கிடையாது, தனி ஜபம் கிடையாது. சும்மா ஏதோ கூட்டத்துக்கு வராங்க போறாங்க அப்படின்னு இருக்கிறாங்க. ரைட், ஓகே, அப்படியே நிறுத்தும். ரொம்ப ரொம்ப பேசிட்டு போனா சமயம் நமக்கு அனுமதி கொடுக்க. சிம்சோன் எப்பவும் போல எழுந்திருச்சான். அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, என்ன செய்தாலும் எப்படி வாழ்ந்தாலும் கர்த்தர் என்ன கைவிட மாட்டார். ஏங்க அவன் வாழ்க்கையில நடந்த சில சம்பவத்தை உங்களுக்கு சொல்றோம். இன்னைக்கு இருக்கிற பெந்தகோஸ்த மார்க்க ஜனங்கள் அப்படிதான் இருக்கிறாங்க, என் போன்ற ஊழியர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க, நம்பிதான் இருக்கிறாங்க. என்னத்தை செய்தாலும் சரி, எப்படி வாழ்ந்தாலும் சரி, கிருபாசனத்தில் அதுக்கு சொல்லவா வேணும்? எப்படி வாழ்ந்தாலும் சரி பார்த்துக்கலாம். ஸ்தாபனம் தானே சமாளிச்சுக்கலாம், தலைவர் தானே சமாளிச்சுக்கலாம், விசுவாசி தானே சமாளிச்சுக்கலாம்.
நமக்கு இருக்கிற இதை வச்சு ஒரு 2-3 இடத்த வாங்கி ஆலயத்தை கட்டி எடுத்து சென்று பாஸ்டருங்கிற பேருக்கு வந்துட்டாங்கன்னா அப்படி ஒரு குலுக்கமும் அப்படி ஒரு கலக்கமும் அப்படி சக்கரத்துக்கு மிதப்புல அப்படி நின்று ஆடுறத பார்க்கணும். கத்தர் விலகிட்டாருன்னா கண்ணு போயிடும். மாவு தான் ஆட்டணும். என்னதான் ஆட்டணும்? மாவு தான் ஆட்டணும். மாவு ஆட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதனால நம்ம சொன்னே போல சிலர் நிம்மதியா இருக்கிற காலத்துல மனைவியை தேடுவானா, மனைவி வந்த பிற்பாடு நிம்மதியை தேடுவானா, அது யாருக்கு கிடைக்கும்னு சொல்லுவோம். ஒரு மனுஷன் கால் வலின்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனானா, டாக்டர் என்ன கல்யாணம் ஆகி உங்களுக்கு 6 மாசம் தானே ஆச்சு, ஏன்பா கால் வலி அப்படின்னா, இல்லை கால் கொஞ்சம் அது எதுவும் தெரியல அப்படின்னா, சரி உன் மனைவியை கூப்பிட்டு வரணுமே வர வேண்டியதானே நான். அவன் சொன்னா, நான் தலைவலியும் எதுக்கையா கூப்பிட்டு வர சொன்னீங்கன்னு சொல்லி. ஒரு மனுஷன் கல்யாணம் ஆகி ஒரு 7-8 மாசத்துல தலைவலி வந்து மனைவி மடியில் போட்டு லேசா அப்படியே இப்போ அப்படி இருக்கான்னு தெரியாது, நம்மக்கிட்ட கேட்டுறாங்க. தலையை குவாரி விட்டே கேட்டாங்களே, எங்க கல்யாணத்துக்கு முன்னால உங்களுக்கு தலைவலி வந்தா யாரு இப்படி தலையெல்லாம் தடை விடுவான்னு. அவன் சொன்னானா, கல்யாணத்துக்கு முன்னால தலைவலியே வந்ததில்லை. இது பொதுவான ஒரு கருத்துக்கு சொல்லிட்டு போறேன், சும்மா அப்படி நிலவரத்தை சொல்றேன். சரியா? ஓகே, இப்போ நம்ம கருத்துக்கு வரும். சிம்சோன் நிலவரம் எப்படி இந்த நிலவரத்துக்கு வந்துச்சு அப்படின்னா, அவன் சும்மா வரல, அதாக்கு முக்கியம். நம்பி ஏமாந்தான். அவனை ஆண்டவர் தான் ஒரு முறை ஏவுனார். பெலிஸ்தியரை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு தேவன் தான் அவனை ஏவுனார். அதான் சப்ஜெக்ட். நம்பி ஏமாந்தாங்க. வேதத்துல இருந்து சில சப்ஜெக்ட் எடுத்து பேசுவோம், புரியுறவங்க புரிஞ்சிடுங்க. அல்லேலூயா. ஆண்டோடைய வருகைக்கு போகணும், பரலோகத்துக்கு போகணும்னா ரெடி ஆயிடுங்க. அல்லேலூயா. ஆமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் போகுமான்னு எனக்கு தெரியல. ஒரு 25-30 பேர் பரலோகத்துக்கு போயிட்டா பெரிய சந்தோஷம். இங்க இருக்கிற 200 பேருக்கு மேல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 10 இல்லை 10 300 பேர்கிட்ட இருக்க வாய்ப்பு இருக்கு. அம்மா அப்பானி வெளியே இருக்கிறது எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 200-300 பேர் இருக்க வாய்ப்பு. போகுமான்னு தெரியல. ரைட்டா? போறவங்க ரெடி ஆயிடுங்க. அல்லேலூயா. போகாதவங்களுக்கு மறுபடியும் ஒரு நல்ல டிப்ஸ் கொடுக்குறேன். போகாதுன்னு தெரிஞ்சா ஐஸ்வர்யவான மாதிரி எங்க கடன் கிடைச்சாலும் சரி, எங்க எது செய்தாலும் சரி, நல்லா அனுபவிச்சுட்டு நரகத்துக்கு போங்க. இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம போயிடாங்க. பரலோகத்துக்கு போகணும்னு நினைச்சா பிச்சைக்காரனா வாழ்ந்தாலும் பரவாயில்லைன்னு வாழ்ந்து முடிச்சிருங்க. அல்லேலூயா. சரியா? 2 கருத்து தான் நம்ம கருத்துல. ஒண்ணு எங்க கீழே இல்லைன்னா மேல. கீழே நீ டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா மருத்துவமனைக்கு போங்க, ஆஸ்பத்திரியில் மருந்து வாங்க, நல்லா இது செய்யுங்க, எங்க கடன் கிடைச்சாலும் சரி, எங்க எது கிடைச்சாலும் சரி வாங்குங்க, நல்லா தின்னுங்க, நல்லா குடியுங்க, நல்லா வாழுங்க, நேரா போயிருங்க. இல்ல கண்டிப்பா மரணத்துக்கு பிற்பாடு ஏசப்பா கூட நல்ல இடத்துல இருக்கணும்னு நினைச்சா ஜீவியத்தை மாத்துறதுக்கு ஆண்டவருக்கு இடம் கொடுங்க. அல்லேலூயா. 2ஐயும் முடிவெடுத்து வாழ்ந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. ரைட். இப்ப நம்ம கருத்துக்கு வரும். இந்த சிம்சோனை ஆண்டவர் தான் ஏவினார். வேதத்துல வாசித்து பார்த்தா 13ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்தா, 13-23 வாசித்தா. வாசிங்க. ஏங்க நியாயாதிபதிகள் 13-25 நியாயாதிபதிகள் 13-25 இல்லையோ? தானின் பட்டயத்திலையா, தானின் பாளையத்துல எங்க பட்டயத்திலேயோ வெட்டுக்கத்திலேயோ இருக்கும் போது வாசிக்க, ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார். என்ன நடந்துச்சு வாசிங்க. 14:1 வாசிங்க. ஆண்டவர் தான் பெலிஸ்தியருடைய பாளையத்துக்குள்ள ஏவ துவக்கினார். எப்படியாவது பெலிஸ்தியரை கண்டு பெலிஸ்தியருக்குள்ள குற்றம் கண்டுபிடிச்சு பெலிஸ்தியரை அழிக்க வேண்டும் என்பதற்காக ஆவியானவர் அவனை ஏவினார். பாருங்க, ஆவியானவர் தான் ஏவினார். இவன் சாக்கு போக்க வச்சுக்கிட்டு இவன் நேர வேலை சமயம் கிடைக்கும் போதெல்லாம் பெலிஸ்தியர் தேசத்திலே போய் பெண்ணுகளை பார்க்கிறது. கண்டு 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 என்ன மாய்ப்பட்ட கிழவமார்களுக்கு இந்த பார்வையில ஜெயமே இருக்காது. கண்டு கண்டு இந்த சைடு கேப்பு கிடைச்சா வரைக்கும் விட மாட்டான். நான் என்னால எங்க ஜனத்துக்கெல்லாம் சொல்லுவேன், சைடு கவர் பண்ண தெரியலைன்னா போத்தீஸ்ல இருந்து ஒரு கவரை வாங்கியா கவர் பண்ணிக்க. ஆமா, எங்க ஜனங்களுக்கு சொல்லுவேன். ஏன்னா இப்ப நம்ம ஜனங்களும் அப்படித்தான் போடுறாங்க. ஜாக்கெட்டு போட்டிருந்தாங்கன்னா தப்பா எடுத்துக்கிட்டாங்க. அப்படி நைஸா இருக்கும். எங்க இருந்து படிச்சாங்களா? இடது பக்கம் இருக்கிற கூட்டம் கண்ணே தெரியாதான்னு நினைப்பேன். நான்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால எனக்கு மூத்தது 3 சகோதரிமார்.
சாரி கட்டுவாங்க. அப்போ இந்த சுடிதார் கிடையாது, லேசா இப்படி தெரியுறமா இருக்கும். அப்போ சின்ன வயசுல சொல்லுவோம், குடலு தெரியும் மரம்பை. சொந்த சகோதரிமார் அல்லேலூயா, குடலு தெரியுது மறைச்சிக்கம்பை. உண்மையிலே சொல்லுவேன், இன்னைக்கு அதைத்தான் ஜனங்களுக்கு சொல்லுவேன், கொஞ்சம் கவனமா ட்ரெஸ் போடு அல்லேலூயா, போடுற பிளவுஸ் எல்லாம் கவனமா போடுங்க. சும்மா அப்படி பார்த்தா பிளைனா இருக்குது. எப்படிதான் உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கோ, இல்லைன்னா இடது பக்கம் இருக்கிற ஆம்பளைகளுக்கு கூட கண்ணு கூட தெரியலையா? உள்ள போட்டிருக்க இவ்வளவு டிரான்ஸ்பரண்டா தெரியுதே, நீலாம் ஒரு மனுஷியா? வெள்ளை துணி கட்டிட்டு போறிய கோயிலுக்கு இவ்வளவு அருவருப்பா இருக்கிறேன்னு சொல்லி கொடுக்க கூடாது? எனக்கு தெரியலைங்க, ஆச்சரியமா இருக்குது. எங்க இருந்து பிறந்து எப்படி வளர்ந்தீங்களா? அதுவும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற கல்ச்சர்ல இப்படியும் இருக்குதா? ஆச்சரியமா இருக்கப்பா. சிலருக்கெல்லாம் கேள்வி எழும்பு, இதுக்கே விளக்கம் சொல்லிடுறே, அரையும் குறையுமா போறதா? தூக்கி கெட்டி போட்டு உரிச்சிரும். அல்லேலூயா, நல்லா இருக்கணும். அல்லேலூயா. இப்ப வருவான், கண்டு 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 கண்டு, இவனுக்கு வேலையே நேர வேலை, கண்டு கண்டு. வாசிங்க பார்ப்போம், நியாயாதிபதிகள் 14:4 வாசிங்க, 14:4 வாசிங்க. கர்த்தரின் செயல். இப்ப 15, 14, 15 வாசிங்க, 14, 15 வாசிங்க. போதும், கண்டு 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 கண்டு. 15, 16, 17 வாசிங்க, 16, 17 வாசிங்க. போதும், கண்டு கண்டு. இன்னும் கூட அதை லேசா கொஞ்சம் உங்களுக்கு அவன் விளக்கமா சொல்லி தந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ம் 16:1 அதான் நல்லா இருக்கும். வேசியை கண்டு. ஒரு நாள் ஆண்டவர் அவனை ஒரு நாள் பெலிஸ்தேரை அழிக்கும்படி ஏவினது உண்மை. இப்ப இவன் வேலை என்னன்னா, கண்டு 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 கண்டு. ஒரு நாள் ஆவியானவர் இறங்கி இவன் கட்டுகள் எல்லாம் அறுத்தாரு. பொய் பொய்னு சொன்னா சிம்சோனுக்கு நேர வேலை பொய். என்ன இப்படி கட்டுனா நான் பலட்சியப்பட்டுருவேன். பொய் சொல்லி சொல்லி கடைசியில் எங்க வந்துட்டாரு? தலைமுடிக்கு வந்துட்டாரு. திருப்பி வேற வழியே கிடையாது. நம்ம வாஸ்த 14ஆம் அதிகாரத்தில் போற அந்த பெண் சாதி அவனை போட்டு அலட்டுனாலாம். அலட்டி அவனுக்கு பாருங்க, அனுபவத்தை பாருங்க. அவன் இருதயத்தில் உள்ளதெல்லாம் சொன்னான் அப்படின்னு பைபிள் சொல்லியிருக்கு. எப்படி சொல்லியிருக்கோம் வாசிங்க, அது உங்களுக்கு ஒரு அனுபவமா இருக்கும். நியாயாதிபதிகள் 14:15-17 அவனுக்கு நியமிக்கப்பட்ட பெலிஸ்தியர்ல உள்ள அந்த பெண் சாதின்னு சொல்லக்கூடியவா அவன் வந்து அவனை அலட்டி இருதயத்தில் உள்ளதை வாங்கிட்டா. வாசிங்க. 17 வாசிங்க, 17 வாசிங்க. விடுவித்தான், எல்லாம் சொல்லிட்டான். இருதயத்தில் பழக்கமாயிட்டு பழகிட்டான். அப்படி இருந்தாலும் ஆண்டவர் அவனை பாதுகாத்தார். அதே போலதான் தெளிலாலும் வந்து கேட்டா, நீ என்ன நேசிக்கல, என்கிட்ட உண்மையை சொல்லிரு. சொன்னா முடிச்சிட்டாங்க, கதை முடிஞ்சு. இன்றைக்கும் இந்த மாலை வேளையிலும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம வாழ்க்கையில தேவன் தந்த பிரதிஷ்டை அவனுக்கு முடி பிரதிஷ்டையா இருந்து அசீரியன் சவரங்கன் கத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேக பாவத்தின் வல்லமைக நம்ம வாழ்க்கையில செயல்படும். சம்டைம்ஸ் நம்ம வாழ்க்கையில உண்மையாவே சொல்றேன், அனுபவ ரீதியா போறதுக்காக சில குறைவுகள் நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கும். எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள் கர்த்தர் அடைத்து போட்டார். என் சொந்த வாழ்க்கையில இருந்து சில அனுபவங்கள் சொல்ல முடியும், சமயம் அனுமதி கொடுக்காது. நல்லா ரட்சிக்கப்படும் போது வாலிபத்துக்குரிய உணர்வோ இச்சையோ எதுவுமே வாழ்க்கையில கிடையாது. ஒரு நாள் யூத்துக்கு வாலிபர்களுக்கு எப்படி சாட்சி சொல்லு? 17 வயசு. அதான் என் வாழ்க்கையில வந்த தோல்வியானு தெரியல. என் வாழ்க்கையில் அதுக்கு பிற்பாடு ஒரு குறிக்கப்பட்ட காலம் வரைக்கும் எண்ணம், சிந்தனை, நினைவு, வாஞ்ச, உணர்வு எல்லா பகுதியிலும் ஒரு பெரிய போராட்டம். யாரையும் தேடி போனேன் அப்படியெல்லாம் சொல்ல வரல, எனக்குள்ளே ஒரு பெரிய போராட்டம் ஆரம்பித்தது. வாலிபத்துக்குரிய விஷயத்துல கடுமையான யுத்தம். என்னை பார்த்தா யாரும் சொல்ல மாட்டான், எனக்குள்ள ஒரு பெரிய யுத்தம். இப்படி சம்டைம்ஸ் அந்த யுத்தம் இன்றைக்கு மற்றவங்களை புரிந்து கொள்ள வைக்கிறது. ஓகே, அதுவே என் வாழ்க்கையா மாறிடக்கூடாது, அதை நான் எனக்கு சாதகமாக்கிடக்கூடாது. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியும். இவனை ஒரு நாள் பெலிஸ்தியர்ட்ட குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு தேவன் அனுமதிச்சது உண்மை.
பட் இவன் பெலிஸ்தியர் கிட்ட உள்ள பெண்களையே வாழ்க்கையா மாத்திட்டான். இவன் இருதயத்தை அவங்கள்ட்ட வெளிப்படையா சொல்றது இவனுக்கு பழக்கம் ஆயிற்று. ஒரு நாள் தன்னுடைய பலத்துக்கு காரணம் அந்த 7 ஜடை தலைமுடிதான் காரணம்னு சொன்னா, முடிய இழைச்சி விட்டாங்க, சுத்தமா வாஷ விட்டு எப்பொழுதும் போல எழுந்திருச்சான். இன்றைக்கும் இந்த இரவு நேரத்தில் ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய ஜீவியத்திலும் பாவத்தின் நிமித்தமாக, பாவத்துக்காக, பாவ சந்தோஷத்துக்காக உங்களுடைய வாழ்க்கையின் பிரதிஷ்டை அல்லது தேவன் உங்களுக்கு தந்த வல்லமை இழக்கக்கூடிய செயலை நீங்கள் செய்திருக்கிறீர்களா என்பதை பாருங்கள். அது சிம்சன் நம்பி எழுந்திருச்சா, முடியல, ரைட்டா? அப்ப நம்பி ஏமாந்ததுல முதல் ஆள் யாருன்னா சிம்சோன். அல்லேலூயா, ரைட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது 1 சாமுவேல் 25:38 வாசித்தான். 1 சாமுவேல் 25:38 வாசித்தா, வாசிங்க. ம் 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 போதும். இங்க ஒரு சம்பவம் நடக்குது. நாபால் தாவீதுக்கு சாப்பாடு கொடுக்கல, ரைட்டா? அப்போ ஆண்டவரே நாபால அடிச்சாங்க. இருதயம் 10 நாள் கல்லை போல ஆச்சு, செத்து போயிட்டான். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நம்பி ஏமாந்ததுல முதல்ல யாரு? சிம்சோன், ரைட்டா? ரெண்டாவது தாவீதை கொண்டோம். தாவீதுக்கு ஒரு அனுபவம் வருது பாருங்க, உங்களுக்கு புரியும் இப்ப பிரசங்கம். நம்பி அவனுக்கு ஒரு அனுபவம் இருக்குது. நாபால தேவனே கொன்னார், நாபால் தேவனாலே செத்தான். இப்ப அபிகாயிலுக்கு தூது அனுப்புனா 5 தாதிமாரோடி வந்து அபிகாயில் தாவீதுக்கு மனைவி ஆயிட்டான். இப்ப இவனுக்கு ஒரு நல்ல தெரியுது, நமக்கு விரோதமா இருக்கிறவன் ஆண்டவர் கொல்லுவாரு, அவன் மனைவி மாற நம்ம எடுத்துக்கலாம். பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ மாதிரி, பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. நம்ம ஏற்கனவே சொன்னோமா, சில குடும்பங்களுக்கு மூத்த மருமகனா வருவாங்க. மூத்த மருமகனை வந்தா கொழுந்தியார்லாம் அவங்களுக்கு இலவசம் போல. எங்க சபையில எல்லாம் 3 குடும்பம், 3 பொம்பளை பிள்ளைகள் உள்ள குடும்பம் இருக்கு. அதுல 2 குடும்பம் பெஸ்ட், குறை சொல்ல முடியாது. ஒரு குடும்பத்தில் இருக்கிற அவ்வளவு பேருமே வாழை வந்த, அவ்வளவு பேருமே வாழை, 3 பொம்பளை பிள்ளைகள் தான். அங்க வாரவனு கொண்டாட்டம் தான் அவங்களுக்கு. குழந்தையாரை ஏத்திக்கிட்டு போய்க்கிடலாம், மைனியாரை ஏத்திக்கிட்டு போய்க்கிடலாம். பை ஒன் கெட் 2 ஃப்ரீ மாதிரி, பை ஒன் கெட் 2 ஃப்ரீ மாதிரி. அப்படி பார்த்துருக்கீங்களா? அங்க சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த மருமகனுக்கு பின்னால கொழுந்தியார் உட்காந்து, கொழுந்தியாருக்கு பின்னால அவங்க மனைவி இருப்பாங்க. ரொம்ப அழகா போகும். நமக்கு பார்ப்போம் எப்பமா ஒரு 2 பிரசங்கம் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் இதை தியானிக்க வாய்ப்பு இருக்கும், ரைட்டா? ஓகே. அதில் சொல்லிடுவாங்க, கொழுந்தியாரை பார்த்து சொல்லிடுவாங்க, நம்ம ஆம்பளைகளுக்கு பொய் சொல்லி கொடுக்காண்டாம் சொல்லிடுவான். அதெல்லாம் எனக்கு தங்கச்சி மாதிரி ஆக்கணும்னு சொல்லி தேவன் வச்சிருக்கிறாரு. நீ தங்கச்சியா பாத்தியா, என்ன பார்த்தா, எப்படி பார்த்தா, யாருக்கு தெரியும்? அல்லேலூயா, ரைட். ஓகே, இப்ப கருத்துக்கு வரும். இப்ப தாவீதுக்கு ஒரு அனுபவம் இருக்குது. நாபால கொன்னு அபிகாயில் எனக்கு கிடைச்சான். இப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் அவன் பார்த்தான், நம்ம யாரு பத்சேபால குளிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தான், கூப்பிட்டாச்சு, எடுத்தாச்சு, இது செய்தாச்சு. இவனுக்கு ஒரு அனுபவம் இருக்கு. இப்ப என்ன அனுபவம் இருக்கு? நாபால் செத்தா, அபிகாயில் எனக்கு மனைவியானா, நம்பியாமாந்ததாக. இப்ப அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்ப ஆண்டவர் கொன்னு தானே, ஆண்டவர் கொலை செய்து தானே எனக்கு நாபால கொன்னு தானே அபிகாயில தந்தாரு. இப்போ நானே என்ன செய்றேன்? உரியாவை போட்டுறேன். உரியாவை என்ன செய்றேன்? போட்டுறேன்னு போட்டுட்டு பத்சேபால எடுத்தான். நம்பி ஏமாந்தான். நேற்று உங்களுக்கு சொன்னது போல வாழ்நாள் எல்லாம் அவனுக்கு யுத்தம். உங்களுக்கு ஒரு கருத்து தெரியுமா? சமாதானத்துக்குரிய ராஜ்யவார்த்தை ஸ்தாபித்த திறப்படுத்தின சாலம் வரைக்கும் சாகும்போது 3 எதிரிகளை கர்த்தர் எழுப்பி விட்டார். என்னைக்கு தாவீது அந்த பாவத்தை செய்தானோ அந்நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் நிம்மதியா வாழ வாய்ப்பே கிடையாது. பட்டயம் உன் குடும்பத்தை விட்டு நீங்காதுன்னு ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் 21வது நூற்றாண்டு வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமான பட்டயம் நீங்கவே இல்லை. அல்லேலூயா. சமாதானமான ராஜ்யத்தை ஸ்தாபிச்ச, ராஜ்யம் ஸ்திரப்படுத்தப்பட்ட சாலமோன் வரைக்கும் சாகும்போது 3 எதிரிகளின் அனுபவத்தில் நிம்மதி இல்லாம தான் செத்தான். இந்த மாலை வேளையில, இந்த இரவு நேரத்தில் கவனிச்சு கொள்ளுங்க. நம்பி ஏமாந்த கூட்டத்தில் நான் அப்படி தப்பு பண்ணேன், இப்படி தப்பு பண்ணேன், கர்த்தர் என்ன பாதுகாத்தாரு, என்ன வாலிபத்தில் பாதுகாத்தாரு, சகோதரிமார்களுக்கு சேர்த்து நான் இப்படி வாழ்ந்தேன், கர்த்தர் பாதுகாத்தாரு. தொடர்ச்சியா வாழ்ந்துகிட்டே இருக்காத, உனக்கும் உன் குடும்பத்தில் யுத்தம் தீரவே தீராது.
சமாதானமா சாகக்கூடிய வாய்ப்பே இருக்காது. நம்பி ஏமாந்துராத. தாவீதுக்கு நம்பிக்கை இருந்து தாவீது பரலோகத்துக்கு போகலன்னு நான் சொல்ல வரல. தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். ஆனா நம்பி ஏமாந்தான். அல்லேலூயா. நம்பி ஏமாந்தான். சாகும்போது கூட தாவீதுக்கு யுத்தம் போலதான் அதோனியா ராஜாணி அறிவிச்சிட்டான். கவனிச்சு பாருங்க. திடீர்னு அப்சலோம் ராஜாணி சொல்லுவான். வாழ்க்கையில நிம்மதியே கிடையாது பாருங்க. அவன் என்னெல்லாம் விதைச்சானோ அப்படியே அறுவடை பண்ணான். எப்படியெல்லாம் செய்யறியோ அது வரும். நம்பி ஏமாந்துட கூடாது. ரெண்டாவது யாரு? தாவீது. நம்பி ஏமாந்ததில் யார்? ரெண்டாவது தாவீது. 3 சரியா? டைம் கொஞ்சம் கூடுதலா இருக்கு, குறைவா இருக்குது. கொஞ்சம் சீக்கிரமா பேசி முடிப்போம். ரைட்டா? 3வது, ஏன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்குது, வாசிப்போம். எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1:6 வாசித்தா. எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1:6 வாசித்தா. வாசிங்க. பத்தாவது வசனத்தை வாசிங்க. ஆமான குறிச்ச காரியம். நம்பி ஏமாந்ததுல 3வது ஆமான். ஆகாசோர் ராஜா, ஏறக்குறை 127 நாடுக்கு ராஜா. அந்த ராஜா ஆகாசோர் ராஜா ஆமான உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அவன் வரும்போது போகும்போது மொர்தெகாய் மட்டும் எழுந்திருக்கல. நல்லா கவனிச்சுக்கலுங்க. மொர்தெகாய் மட்டும் எழுந்திருக்கல. இவனுக்கு ஆத்திரம் பொங்குது. மொர்தெகாய் மட்டும் கொல்லணும்னு அவன் நினைக்கல. மொர்தெகாய் மொத்த ஜனத்தையும் அழிச்சிடணும் திட்டம் போட்டான். சிலர்லாம் அப்படிதான் நினைப்பாங்க, ஒட்டுமொத்தமா அழிச்சிடணும். எதிரியா இருக்கக்கூடிய மொர்தெகாய் மட்டும் இல்லை, சில குடும்பங்கள் எல்லாம் அப்படிதான். சில தம்பி பேசலாம் கூடாது, உங்க முன்ன கொண்டு வந்து உட்கார வச்சு அமைதியா கேளுங்க. கஷ்டமா இருக்கு, 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் போடணும், அங்க இருக்கோன்னு நினைக்கிறேன். பேசாம உள்ள போய் உட்கார்ந்துட்டு கதை உடைச்சிக்க. கூட்டம் முடிஞ்ச உடனே சாப்பாட்டுக்கு ஆள் வரோம், கலகலான்னு ஒரு சத்தம் கேட்கும், டக்குன்னு திறந்துட்டு வந்துடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமைப்பட்டாட். இப்ப நம்ம கருத்துக்கு வரும். அப்ப 3வது ஆமான். 3வது யாரு? ஆமான். இவனுக்கு ஒரு பழக்கம். அப்படி பார்க்கிறான். ராஜா தன்னை உயர்த்தி வைத்திருக்கிறாரு. திருப்தி இல்லை பாருங்க, அவனுக்கு திருப்தி இல்லை பாருங்க. அவனுக்கு ஒரு நம்பிக்கை. ராஜா தன்னை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. மோதிரம் கையில கிடைச்சாச்சு. முத்திரை போடுறான். யாரெல்லாம் அழிக்கணும்? ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனத்தையும் அழிச்சிடணும், ஒட்டுமொத்த யூத ஜனங்களையும் அழிச்சிடணும். சிலருடைய வாழ்க்கையில் அப்படிதான், திருப்தியே இருக்காது. நம்பி ஏமாந்தான். நல்ல நம்பிக்கை. ராஜாவுக்கு முத்திரை மோதமே தன் கையில இருக்குது. முத்திரையை போட்டான். ஆதார் மாதம் என்கிற 12ஆம் தேதியிலே யூதர்களுடைய பகைஞர்கள் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நினைத்த அந்நாளில் தான் சொல்லி டேட்டை போட்டு சீலை போட்டு அனுப்பிட்டான். நல்ல நம்பிக்கை. சரியா? நிறுத்தல, அதோடி நிறுத்தல. இப்ப எஸ்தர் விருந்து வைக்கிறான். நல்லா கவனிச்சிடுங்க. நம்பி ஏமாந்தது. எஸ்தர் விருந்து வைக்கும் போது என்ன நடக்குதுன்னு கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எஸ்தரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5, 11, 12 வாசித்தா. வாசிங்க. தீவிரமா வந்தாச்சு. வந்தா கூட இந்த எஸ்தர் மொர்தெகாய் இனந்தான இந்த சாப்பாடை சாப்பிடுறமே கொஞ்சமாவது நன்றி இருக்கட்டு அப்படின்னு அவன் நினைக்கல. அந்த ராத்திரி அவன் நினைக்கிறான். 2வது நாள் விருந்துக்கு அழைக்கிறாங்க. அந்த ராத்திரி அவன் திட்டம் போடுறான் பாருங்க. வாஸ்து பாத்தீங்கன்னா திரு எஸ்தரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. என்ன சொன்னாங்க? ஒரு ராத்திரிக்குள்ள 50 முழ தூக்கு மரத்தை செய்து ஆமான தூக்கி போட்டுரும். ஆமான என்ன செய்யும்? தூக்கி போட்டுரும். நல்ல நம்பிக்கை. எஸ்தர் தன்னை விருந்து கலைச்சிருக்கார். ராஜா என்ன உயர்த்தி வச்சிருக்கார். முத்திர மோதிரம் கிடைச்சிருக்குது. எஸ்தர் என்ன விருந்து கலைச்சிருக்காங்க. 2வது நாள் விருந்துக்கு என்ன எஸ்தர் கூப்பிட்டு இருக்கிறாங்க. சிலர்லாம் அப்படிதான் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு போவாங்க. மாமியார் கொஞ்சம் கனம் பண்ணுவாங்க, மாமனார் கொஞ்சம் கனம் பண்ணுவாங்க, எல்லாரும் கனம் பண்ணுவாங்க. கொஞ்சம் பணம் கொண்டு வந்திருப்பாங்க, பொருள் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த வரதட்சணை எல்லாம் கொண்டு வரும்போது சில பெண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையா இருக்கிறாங்க. எங்க வரதட்சணை கொடுத்து நீங்க கல்யாணம் பண்ணினாலே ஒன்ன கவனிச்சுக்கிடுங்க. ஒன்று, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு அடிப்படை மரியாதையே இல்லை. எங்கேயாவது ஒரு பொருளை
விலை கொடுத்து வாங்கினா மரியாதை இருக்குமா, விலை கொடுத்து போனா மரியாதை இருக்குமா? இந்த பாட்டு புக்கு விலை கொடுத்து வாங்கியிருக்கணும், அப்படிதானா? உங்களை நல்ல மேன்மைக்குரியவங்கன்னா ஆண்கள் விலை கொடுத்து தான் வாங்கணும். அல்லேலூயா. நான் சொன்ன அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? நீங்க பணமும் கொடுத்து ஒரு வீட்டுக்கு போறது மாதிரி இருக்குமானா அது கேவலம். வரதட்சணை கேட்கிற ஒருத்தருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்காங்க உங்க பிள்ளைகளை. அந்த மாய்ப்பட்ட பசங்க நம்ம சபையில நம்ம குடும்பங்கள்ல இருந்தா அவனோட வாட்ஸ்அப்ல போட்டோ எடுத்து எல்லா இடத்துக்கும் அனுப்பிடு. அவன் என்ன மாதிரி கல்யாணமே ஆகாதவனா இருக்கட்டும், இல்லைன்னா திருநெல்வேலியில் கூட்டு போய் இந்த காளமாடு மாதிரி ஆக்கி விட்டுருங்க போ. ஆமா, வரதட்சணை கேட்டுட்டானா அவனுக்கு கல்யாணமே பண்ணி வைக்க கூடாது. என்ன பொறுத்தவரை அதான் சொல்லு. ஒரு பெண்ணுக்கு அடிப்படையாய் கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதையை அவனுக்கு கொடுக்க தெரியலன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை வளர்க்குறாங்க, அப்படிதானா? காலேஜுக்கு விடுறதுல இருந்து டியூஷன் விடுறதுல இருந்து ஒவ்வொரு இடத்துலையும் கண்ணும் கருத்துமா அவங்கள பாதுகாத்து எப்படியாவது என் பிள்ளை மாசுபடாம வரக்கூடிய ஒரு ஆம்பளைக்கு நல்ல உத்தமையா கொடுக்கணும்னு நினைச்சு வளர்த்தா இடது பக்கம் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. எவ்வளவு தருவீங்க? கார் வாங்கி தருவீங்களா? சாப்பாட்டு செலவுக்கு, கல்யாண செலவுக்கு அடியா கல்யாணத்துல போடு. பொன்னிட்டு வாங்கின பணத்தால் போடப்பட்ட சாப்பாடு எழுதி போடு, எழுதி போடு. வக்கில்ல எவ்வளவு உங்க பிள்ளைக்கு சேர்த்து வச்சிருக்கீங்க? பொம்பளை பிள்ளைக்கு நீ எவ்வளவு சேர்த்தா? கேட்கலாமா கேட்க கூடாது? கேட்கலாமா கேட்க கூடாது? ஆம்பளை பிள்ளைகளை பெத்தா நம்ம தேசத்துல கொட்டி பிறக்கி கொண்டு வருவாங்கங்கிறது சமயம் இல்லை. இல்லைன்னா அது கொஞ்சம் நல்ல வசனங்கள் சொல்லிட்டு போகலாம். சரி, வரும்போது அப்படி போகும், டச் பண்ணி. அதனால அந்த கேட்குறவங்களுக்கு சகோதரிமார்களுக்கு சொல்கிறேன், பொம்பளை பிள்ளைகளையும் சொல்லேன், எவனாவது கேட்டானா கல்யாணமே பண்ணாது. நீ எங்கேயாவது கிடைக்கிறத வச்சு சில இடத்துல கேட்பான், ஒரு செயின் போட்டால் உன்னை கட்டிடுவேன். இந்த இது நகை கலத்தின குடும்பங்களில் இப்போ வந்து ஒரே செயின். நீங்கள் சொல்லுங்கள், ஒரு செயினுக்கு நான் ஒரு பெரிய மாலை மாதிரி கயிறு வாங்கி தாரேன், 3 ஆணியை அடித்து அதில் போட்டுக்கிட்டு என் மனைவியே என் மனைவியே என் மனைவியேன்னு சொல்லிக்கிட்டு. உங்களை விட செயின் தானே அவனுக்கு முக்கியம். சரியா தப்பா? ஒரு பெண்ணு சத்தியத்தில் வளர்க்கப்பட்டிருக்கு. உங்களை வளர்க்குற விதம் எனக்கு தெரிஞ்சு நான் எங்கள் சபையின் மேலே இருக்கிற கருத்தை வச்சு சொல்கிறேன். அல்லேலூயா. அந்த பிள்ளைகளை கண்ணும் கருத்துமா பார்த்து ஒருத்தனை லவ் பண்ணிடக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது, எங்கே போனால் என்ன ஏதுன்னு விசாரித்து அந்த பிள்ளைகளை அவ்வளோ ஒழுக்கமாக ட்ரெஸ் உடுக்கிறதுல வரைக்கும் அந்த பிள்ளை அலங்கோலமாக ட்ரெஸ் உடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அடக்கமாக வளர்க்குறது எல்லாம் இந்த பக்கம் இருக்கிற ஆம்பளைகள் கையில் கொடுக்குறது தானே வளர்க்குறோம். யாமாவா இல்லையா? யாமாவா இல்லையா? அப்படி வளர்த்தி இவங்க கையில் கொடுத்தா குரங்குக்கு கையில் மாட்டின பூமாலை மாதிரி இதை பிச்சு போட்டு விளையாடுமா? நான் இவனுக்கு எது கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்? என்ன மாதிரி சன்னியாசியா ஜிப்பா போட்டுக்கிட்டு திரியட்டு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மைமூட்ட. உங்க அருமை தான் தெரியலையே, உங்க மதிப்பு தான் தெரியலையே. சரியா தப்பா? அதனால என்ன பொறுத்தவரை இப்ப நம்ம கருத்துக்கு வரும். என்ன கருத்து? ஐயா ராத்திரி உடனே தூக்கு மரத்தை செய்து சாயங்காலம் தூக்கி போட்டலாம்னா தூக்குல போடலாங்கிற ரெடியா இருக்கிற நேரத்தில் வந்து மறுபடியும் கூப்பிட்டாங்க. போனான், மறுபடியும் கூப்பிட்டாங்க. அவனுக்கு பெரிய நம்பிக்கை. ராஜா தன்னை கனம் பண்ணி வைத்திருக்கிறார். யாரு? எஸ்தர் தன்னை கனம் பண்ணி வைத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த மொர்தெகாய் மட்டும் தன்னை வணங்கவில்லையே, அவனுக்கு அந்த பதவியில திருப்தி கிடைக்கல. அப்படி இருந்தான், நம்பி இருந்தான். அந்த ராத்திரி அந்த அந்த சாயங்கால வேளையில விருந்து முடிஞ்ச உடனே அவனை தூக்கி போட்டாங்க. அல்லேலூயா. தேவன் சில நேரங்களில் நம்மளை உயர்த்துவார், மகிமைப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார். ரொம்ப மனத்தாழ்மையா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம சபையில இதுவரைக்கும் எந்த சபையில இப்படி கண்டினியூவா தாழ்மையை குறித்து பேசினதில்லை. உங்க சபையில மட்டும்தான் அந்த தாழ்மைங்கிற வார்த்தை மறுபடி வந்துகிட்டே இருக்குது. அல்லேலூயா. ஏணி தெரியல, யாருக்காவது கொஞ்சம் பெருமை இருந்துன்னா ரொம்ப தாழ்த்தி பழகிருங்க. அல்லேலூயா. ஆமா ஆமாம், தன்னுடைய உயர்வுல திருப்தி படலை. ராஜா நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறாரு, எஸ்தர் உயர்த்தி வச்சிருக்கிறாங்களே, இப்படி ஒரு தூக்கு மரத்தை மொர்தெகாய்க்கு விரோதமாக செய்திருக்கிறோமே, அவன் ஜனத்தை அவன் மக்கள் எல்லாரையும் அழிக்கிறதுக்கு நம்ம திட்டம் போட்டிருக்கிறோமே, அவன் ஜனத்தில் ஒரு வீட்டில் தானே விருந்துக்கு போயிருக்கிறோம், சரி நம்ம இப்படி செய்யலாமா? அப்படியெல்லாம் இல்லை. தன் பவர் அதிகாரத்தை நினைச்சான். அன்னைக்கு அவனை தூக்கில் தூக்கி போட்டு ஆண்டவர் கொல்ல வைத்தார். அல்லேலூயா. நம்பி ஏமாந்தான். தன் அதிகாரம், தன்னுடைய பவர், தனக்கு இருக்கிற சூழ்நிலைகள், சாதகம் எல்லாத்தையும் நம்புறான். இன்றைக்கும் அப்படிதான் நிறைய பேர் நம்புறாங்க. எனக்கு பணம் இருக்குது, பொருள் இருக்கு, பலன் இருக்கு. எத்தனை பேர் ஆஸ்பத்திரி போகும்போது சின்ன சாதாரண வியாதியில போறாங்க, போயிட்டு இப்போ ஸ்கேன் எடுத்து பார்த்தா ஒருத்தருக்கு சொல்லி இருக்கிறாங்க, இந்த முதுகு எலும்புல உள்ள டிஸ்கெல்லாம் பல்ஜி ஆகி காலு கையெல்லாம் இழுக்கிறதுக்கு ஸ்ட்ரோக் ஆகிற அளவுக்கு இருக்கிறீங்கிற அளவுக்கு இருக்குது.
சாதாரணமா போறாங்க, டெஸ்ட் பண்ணி சொல்றாங்க. அல்லேலூயா. ஆமா, ஒரு ஆஸ்பத்திரியில் எழுதி போட்டானா, கூப்பிட்டுட்டு வாருங்கள், தூக்கிக்கிட்டு போங்கள். எப்படி எழுதிட்டு போட்டானா, கூப்பிட்டுட்டு வாருங்கள், தூக்கிட்டு போருங்கள். ஒரு பெட்டி, அதாவது அடக்க பெட்டி, கல்ற சவப்பெட்டி இருக்கிற இடத்தை எழுதி போட்டானா, பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீன்னு சொல்லி. அவன் எவ்வளவு மண்டையா வேலை செய்திருக்கான் பாருங்க. வாங்க போகிறவனே வேதனையோடு ஒன்று செத்து போச்சேன்னு போவான். அங்கே எழுதி போட்டிருக்கான், ஒன்று வாங்கினா ஒன்று இனாம். ஆமா, ஆஸ்பத்திரி 3 மாசத்துக்கு முன்னால ஒருத்தன் பரிசோதனை பண்ண போயிருக்கான். டாக்டர் சொல்லியிருக்கா, உனக்கு மைனர் ஆபரேஷன், 3 மாசம் மாத்திரை தாரேன், நீ சாப்பிட்டுட்டு வா. 3 மாசம் கழிச்சு அவன் வந்திருக்கான். டாக்டர் இன்னும் குறைஞ்சே மாயத்தில் அந்த ஆப்ரேஷனை பண்ணிடுவோமான்னு. அவர் டெஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காரு, உனக்கு மேஜர் ஆப்ரேஷன். அவன் சொல்லியிருக்கான், இல்லை சார், நீங்கள் மைனர் ஆப்ரேஷன் இல்லை, அப்போ எனக்கு தேவையில்லை, இப்போ நான் பெரிய ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கு ஒரு பெரிய பிளாட்டுக்கு அட்வான்ஸ் போட்டிருக்கேன், அதனால கொஞ்சம் மேஜர் ஆப்ரேஷன் 5 லட்ச ரூபா ஆகும்னு சொன்னானா. யாரு? டாக்டர். ஆஸ்பத்திரி போகும்போது கொஞ்சம் கவனமா போங்க, எடுத்துட்டு விட்டுருவாங்க. அல்லேலூயா. 2 கிட்னியோடு போவீங்க, ஒரு கிட்னி இருக்கும், 1 இருக்காது. தடவி பார்த்தா தையல் மட்டும்தான் வெளியே தெரியும், உள்ள 1 தான் இருக்கும். நியாய தீர்ப்பில் முதல் வந்து நிற்கிற ஆள் யாருன்னா டாக்டர்ஸ் தான் வந்து நிற்பாங்க. 5 கோடி ரூபா 6 கோடி ரூபா கொடுத்து படிச்சுட்டு வரோம், உங்களுக்கு யார்கிட்ட வாங்குவாங்க? இப்போ அரசியல் எலெக்ஷன் வரும்போது 2 கோடி ரூபா 5 கோடி ரூபா செலவழிக்கிறான், யார்கிட்ட இருந்து எடுப்பாங்க? தியாகியா வராங்க இங்க. அல்லேலூயா. புடிச்சு பறிச்சு தமிழ்நாட்டை எப்படி கொள்ளையிட்டு வாழலாங்கிறதுக்கு வரோம். அல்லேலூயா. அதே மாதிரி டாக்டர்ஸ் படிக்கிறவங்க 5 கோடி 10 கோடி செலவழிச்சுட்டு 4 கோடி 3 கோடி செலவழிச்சுட்டு வரானா சும்மாவா வருவான்? தியாகம் பண்ணியா வரும்? அப்படி ஒன்றும் வரலங்க. அதனால ஆஸ்பத்திரி போவதுக்கு முன்னால நீங்களே தடவி பார்த்து எடுங்க, 2 கிட்னி இருக்கானி போயிட்டு வந்து தடவி பார்த்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. போவதுக்கு முன்னாலே உள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் சரியா இருக்கானி பார்த்துட்டு போங்க. இவன் நம்பி ஏமாந்த, நம்பிக்கை இருந்துச்சு, எனக்கு ராஜா என்ன மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். எஸ்தர் தன்னை விருந்து கலைச்சிருக்கா, ராஜ்யபாரத்தில் இருக்க யாரையும் கூப்பிடல, என்னதான் கூப்பிட்டுருக்கா. எப்பவும் மனத்தாழ்மையா சொல்றோம், அதிகாரம் பவர் வரும்போது பணிவு கூடயே இருக்கணும். அல்லேலூயா. எவ்வளவு உயர்த்தப்படுகிறோம் அவ்வளவு தாழ்மை நம்ம கூட இருக்கணும். அல்லேலூயா. ரொம்ப பவ்யமா நடந்து கொள்ளணும், அதுவும் யாருக்கு விரோதமா செயல்படுகிற அனுபவமே இருக்கக்கூடாது. 4வது வேதத்தில் வாசிக்கும் போது நம்பி ஏமாந்ததுல 1 சாமுவேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்தால், 1 சாமுவேல் 4:3 வாசித்தா, சீக்கிரம் வாசிங்க, ஓடிப்போம். போதா உடன்படிக்கை பெட்டியின் மேல நம்பிக்கை. 5வது வசனத்துல உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு பெலிஸ்தியருடைய பாளையத்துக்கு போறாங்க, யுத்தத்துக்கு. பெலிஸ்தியரோடு சண்டை போட போனாங்க, பயங்கர ஆர்ப்பரிப்பு. நம்ம பிரசங்கத்துக்குரிய தலைப்பு வசனம் என்னது? இஸ்ரவேலின் நம்பிக்கையே. அது மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு பயங்கர சத்தம். 5வது வசனத்துல எடுத்து பார்த்தா உடன்படிக்கை பெட்டி பாளையத்துக்கு வந்தாச்சு, யுத்த களத்துக்கு வந்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஒரு பெரிய கொண்டாட்டம். இப்ப நம்ம கன்வென்ஷனுக்கு வந்த மாதிரி தான், 5 நாள் கன்வென்ஷன், ஒரே ஆரவாரம். ஓ ஓ ஓ அல்லேலூயா ஆமென். நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் அல்லேலூயா ஆமென். 1 வருஷமும் இல்லாத கன்வென்ஷன். ஒரு கூட்டம் ஏசிக்கிட்டு இருக்குது, பிரபுதாஸ் தெரிஞ்சுதான் இவரை கூப்பிட்டாரான்னு சொல்லி. தெரிஞ்சு கூப்பிட்டாங்களா தெரியாம கூப்பிட்டாங்களா எனக்கு தெரியாது. எனக்கு நல்ல வாய்ப்பு. அல்லேலூயா. இருக்கிற ஒரு கூட்டத்தை மரணத்துக்கும் இருக்கிற கூட்டத்தை ஜீவனுக்கும் 2ஐயும் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. எங்களுடைய சுவிசேஷம் கெட்டு போறவர்களுக்கு மரண வாசனையும் ரட்சிக்கப்படுறவர்களுக்கு ஜீவ வாசனையும் இருக்கிறது. அல்லேலூயா. மேக்சிமம் ட்ரை பண்றோம், எப்படியாவது பரலோகத்துக்கு போகணும். போகுமாங்கிறது ரொம்ப சந்தேகம். ரெடி ஆயிட்டீங்கன்னா ஓகே. அல்லேலூயா. இப்போ உடன்படிக்கை பெட்டி வந்தோன்னா ஒரு பெரிய சந்தோஷம், ஆரவாரம். வாசிங்க அந்த 5வது வசனத்தை, சீக்கிரம் வாசிங்க. பூமி அதிரத்தக்கதாக பெரிய ஆர்ப்பரிப்பு. இந்த சத்தத்தை கேட்டு பெலிஸ்தியர்களுக்கெல்லாம் அண்டம் கலங்கி கட்டி காடியாகி, ஐயோ இஸ்ரவேலின் தேவன் வந்துட்டாரே அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா ஒன்னும் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் முறிந்து விழுந்தார்கள். ஏலியுடைய பிள்ளைகள் எல்லாரும் இது செய்தாங்க. பெட்டி பிடிப்பட்டது. பெட்டியில உள்ள பவர் குறையல, பெட்டி பவர் உள்ள பெட்டி தான்.
கர்த்தாவே உம்முடைய வல்லமை விளங்கும் பெட்டியோடு கூட எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறுண்டு போவார்களாக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பெட்டியின்டைய பவர் குறையல, பெட்டியை கொண்டு போனவங்க சரியா கொண்டு போல. நம்பிக்கை இருந்துச்சு, உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போனா ஜெயிக்கலான்னு சொல்லி. ஆனா உடன்படிக்கை பெட்டி அவங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கல. அல்லேலூயா. அதே நேரம் அந்த உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்திய தேசத்துல இருக்க விரும்பல. அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டியை கொண்டு தாகோனுடைய கோயில்ல வைச்சாங்க. தாகோன் கீழே விழுந்தான், நொறுங்கி விழுந்தான். அந்த தேசத்து ஜனங்களுக்கு தீராத வியாதி வந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு அந்த பெட்டி தானாவே பயணிக்கிற விதத்தில் பெலிஸ்தியர் அந்த பெட்டியை அனுப்பி வைத்தார்கள். அல்லேலூயா. பெட்டியின்டைய பவர் குறையல, பெட்டியை நம்பி போனவங்க சரியில்லாம போனார்கள். இஸ்ரவேலின் நம்பிக்கையே நீங்க வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல ஆண்டவரா இயேசப்பா இந்த பூமியில ஊழியம் செய்யும் போது ஒரு சம்பவம் நடந்துச்சு. வாசிய மத்தேயு சுவிசேஷம் 13 கடைசி. அவர்களுடைய அவிசுவாசத்தினாலே அவர் அநேக அற்புதங்களை செய்ய. இன்னைக்கு தான் நடக்குது. இஸ்ரவேலின் நம்பிக்கையே, ஆபத்து காலத்தின் அதன் ரட்சகரே, நீ தேசத்திலே பரதேசியை போல, ராத்தங்க இறங்கின புருஷனை போல, ரட்சிக்க மாட்டாத பராக்கிரமசாலியை போல, விடாய்த்து போன புருஷனை போல இருப்பானேன். ஆண்டவர் வல்லமை குறையலைங்க, நம்ம வாழ்க்கை சரியில்லை. அல்லேலூயா. நம்ம சரிப்படுத்தப்பட வேண்டிய இடத்துல சரிப்படுத்தல. நம்பிக்கை இருக்கேமாய் சொல்றோம், இருக்கலாம், நம்பிக்கை ஒர்க் அவுட் ஆகலே. இஸ்ரவேல் ஜனங்கள் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போனாங்களே, வெற்றி கெடுக்கலே. ஆனா அதே உடன்படிக்கை பெட்டியை ஒரு நாள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது, ஆசரிப்பு கூடாரம் ஸ்தாபிக்கப்பட்ட பிற்பாடு அந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துட்டு அப்படியே 12 ஆசாரியர்களுடைய கால் யோர்தான் பிரவாகித்து ஓடி வருது, தண்ணி ஓடி ஓடி வருது. அப்படி கால் வச்சாங்க, யோர்தான் பிரிஞ்சு நின்னுச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு அது நடக்கலையே, அது நடக்கலையே. எத்தனை பாட்டு பாடுறோம், இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. சம்பவம் நடக்கலையே. இன்னைக்கு அப்படி ஒண்ணு இல்லையே. புல்பிட்ல நின்று பிரசங்கம் அடிச்சு முழக்கிறாங்களே, கர்த்தர் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். ஆமா, அதிலே நம்ம ஆண்டவருக்கு தமிழ் ரொம்ப தெரியாது. டச், ஹீல், ஃபயர். நம்ம ஆண்டவருக்கு ஆவியானவருக்கு எல்லாம் தமிழ்லாம் ரொம்ப தெரியாது. அவர் 4 வார்த்தை பேசிட்டு இருக்கும்போது எங்களை மாய்ப்பட்டோம் இங்கிலீஷ்ல பேசினா தான் அது ஒரு குஜாலாவா இருக்கும். டச், ஹீல், ஃபயர். அது மலையாளி பாஸ்டர்ஸ்னா அவங்களுக்கு கூட 4 இங்கிலீஷும் சேர்ந்து வரணும். மலையாளம் தமிழ் எல்லாம் கலந்து வந்து நம்ம ஆளுக்கு புரியாம இருந்துன்னா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அதாவது பழைய காலத்துல ஒரு ஓடையில தண்ணி போகும்போது காகித கப்பல் செய்து விட்டு பிள்ளைகள் காகித கப்பல் போகுதுன்னு ஆவில நிரம்பிட்டு இருந்தாங்களாம். இந்த மாதிரி நம்ம ஆட்களுக்கு புரியாத விதத்துல பேச நினைப்போம். உங்களுக்கு புரிகிற விதத்துல பேசுறதோட என்ன ஒரு சைனாக்காரமாய் பேசுறாரு அப்படின்னு சொல்லி சும்மா வாச்சு குலுக்கி எடுக்க சொல்லி நம்ம நிலவரம் ரொம்ப பரிதாபங்க. ஆமா, நான் உட்கார்ந்து யோசிப்பேன், ஆவியானவர் என் மேல இறங்குறாரா, நான் சரியா அந்நிய பாஷை பேசுறேனா, கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ள இறங்குறதுக்கு அடையாளம் எனக்குள்ள நடக்குதா? அல்லேலூயா. நான் பேசுற அந்நிய பாஷை பழக்க வழக்கத்திலிருந்து பேசுறேனா? பழக்க வழக்கத்திலிருந்து ரொம்ப காலம் பேசியிருக்கிறேன், பொய்யெல்லாம் சொல்லலை. இறங்கியும் பேசியிருக்கேன், பழக்கப்பட்டும் பேசியிருக்கிறேன். அல்லேலூயா. பொய்யெல்லாம் சொல்ல. இப்பெல்லாம் எங்க ஜனத்துக்கும் சொல்லுவேன், ஆராதனை நடக்கும்போது சும்மா குலுக்கு புலுக்கெல்லாம் நீ ஆட்டாண்டான், ஆவியானவர் இறங்குறாரா பார். முதல்ல சபையில ஆவியானவர் இருக்கிறாரான்னு பார், நல்ல தெய்வ சமூகம் இருக்கான்னு பார். உன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குறத உணர்ந்து கர்த்தருடைய ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து நிரம்பு. அல்லேலூயா. சும்மா கிளுக்கு விழுக்கு கலக்கு விளக்கு. எங்க டிபிஎம்ல ஒரு பாஸ்டர் இருந்தார், பாஸ்டர் PM தாமஸ்ன்னு சொல்லி. அவர் வந்தார்னா ட்ரைனிங் பிரதர்ஸுக்கெல்லாம் கொண்டாட்டம் தான். அன்னைக்கு காத்திருப்பு கூட்டம் நடத்தினா போதும், பின்னுக்கு இருந்து டைவ் அடிச்சிருவோம், அங்க அடிச்சிருவோம், இங்க அடிச்சிருவோம். சீனியர்ஸ் நாங்க ஏற்கனவே ஐயா எங்களை சுத்திகரிக்க தவப்பனே, எண்ணம் சரியில்லை, சிந்தனை சரியில்லை, ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அவங்க வந்து சென்று அந்த சீஃப் பாஸ்டருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா சீனியர் சொன்ன ஆவில நிரம்பாது. இது அவர் அப்படி இல்லை, இதோ ஆவியானவர் இறங்குறார் அப்படின்னா போதும், பாவம் ட்ரைனிங் பிரதர்ஸ் எல்லாம் கையா உய்யான்னு இருக்கும். மைக்கெல்லாம் அடிச்சு உடைச்சிருக்கிறாங்க.
ஆவியானவர் இறங்குறது, காண்கிறதும் கேட்கிறதுமான ஆவியானவர். அல்லேலூயா. உணர்ந்து ஆவியில நிரம்புங்க, உணர்ந்து ஒப்பு கொடுங்க. ஆவியானுடைய இன்ப சத்தங்கள் கேளுங்க. ஆராதனை நேரங்கள் எல்லாம் தெய்வ ஆவியானுடைய உறவு இருக்கட்டும். அல்லேலூயா. எப்போதும் அந்த ஆவியானோருக்குள்ள உள்ள உறவுல வாழுங்க. அல்லேலூயா. சும்மா எல்லாம் கையா புயாணி எல்லாம் சத்தம் போட்டெல்லாம் பழகாதுங்க. அல்லேலூயா. அதெல்லாம் நம்மளை ஏமாற்றி விடும். அதனால தான் ஓசையிடுற கைத்தாளம் போல ஆயிடும். இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியர்கள் அப்படிதான். ஒரு ஆராதனை நடத்தினா எல்லாரும் கூச்சல் இடணும்னு ஆயிற்று. எல்லாரும் எப்படியாவது கூச்சலிட வைக்கணும், எப்படியாவது கலபல 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 கரபர பரபர கொக்கு பரபர கொக்கு கொக்கு கோழி பரபர எப்படியாவது ஏதாவது ஒன்ன சொல்லி கொடுத்து அதுகளை எப்படியாவது கராம்புராணி ஆக்கிறது. ஒண்ணும் இல்லைன்னா பக்கத்துல போய் தலையில கைய வச்சு ஆச்சரியமா இருக்கப்பா, இந்த மார்க்கத்தை நாங்க எங்க கொண்டு போய் விட்டுக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லி. இருக்கிறத ஒரிஜினல் மார்க்கம், சுத்தமான மார்க்கம், சுத்தாங்கமான மார்க்கம், தெய்வீகமான மார்க்கம், கரையில்லாத மார்க்கம், மாசு இல்லாத மார்க்கம், தெய்வீகத்துல உச்சகட்டமான மார்க்கம். ஆனா எங்க கொண்டு போய் நாங்க விட்டுருக்கோம் பாருங்க. உங்களை எப்படி நடத்த வேண்டிய நாங்க உங்களை எப்படி நடத்தி வச்சிருக்கிறோம் பாருங்க. அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு வரைக்கும் தெரியணும் தெய்வீகம். அல்லேலூயா. எங்க சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு தப்பா நினைக்காங்க. ஏய் மக்காலே, என் செல்லங்களே, நம்ம விளையாடலாம்ல, கூட்டம் முடிஞ்ச உடனே வாங்க தாத்தா கூட விளையாடுவோம். ஏமல அவசரப்பட, நானே ஆள் இல்லாம இருக்க விளையாடுறதுக்கு. நாளைக்கு விளையாடுவோம் கிரிக்கெட்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். நம்முடைய கருத்துக்கு நேரம் வரும். எங்க சபையில இருக்கிற ஜெய்வ பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு வெறும் பாடம் கிடையாது. இப்பெல்லாம் காமன் கிளாஸ் போ, இல்ல காமனா படிங்க. போன வருஷம் கடைசியில் பிள்ளைகளுக்கு எக்ஸாம்ல வைக்கல, பிரசங்கம் பண்ணுங்கன்னு விட்டோம், அடிச்சு முழக்குது பிள்ளைகள். பாட்டு பாடுங்கன்னா அது போக்கில் பாடுது. அல்லேலூயா. ஆமா, இப்ப எல்லாம் பிரசங்கம் பண்ணணும், பாட்டு பாடணும், ஆராதனை நடத்தணுங்கிற அளவுக்கு பிள்ளைகளை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கணும். அல்லேலூயா. தெய்வீகத்தின் ஒரிஜினலுக்குள்ள கொண்டு வரணும். அல்லேலூயா. ஆராதனை நேரத்தில் பிள்ளைகள் முழங்கால தான் நிற்கணும், கண்ணை திறக்க கூடாது. ஒரு கேமரா உண்டு எங்களுக்கு சர்ச்சில், கேமராவை பார்ப்போம்னு சொல்லுவோம். கண்ணை திறந்தியா பிரசங்கம் கவனிக்கணும், எழுதணும். சின்ன வயசுல தெய்வீகத்தை ஆரம்பத்திலே கற்றுக் கொடுத்துறோம். அல்லேலூயா. பைபிளை கற்றுக்கொள்றதில்ல, பைபிள் தெரிஞ்ச நிறைய பேர் இருக்கிறான். தெய்வீகத்தின் ஒரிஜினல் தெரிஞ்சா ஒரு மனுஷன் போக மாட்டான். அல்லேலூயா. ஒரிஜினலா இதுல சீனி சக்கரைன்னு எழுதிட்டு நக்கி பார்த்தா இதுல சீனி சக்கரை இருக்காது. ஆனா உண்மையிலே கொஞ்சம் போல சீனியை இதுல தள்ளி போட்டு சும்மா எடுத்து நக்கி பார்த்தா சீனிக்கு ருசி இருக்கும். அல்லேலூயா. தெய்வீகத்தின் வல்லம் அப்படிப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் நம்பினாங்க, ஏமாந்துட்டாங்களே. உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சு, ஏமாந்தாங்களே. ஜீவியம் சரியில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 5 நம்பி ஏமாந்ததுல அடுத்த கூட்டம் யாரு? யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 6. யாத்ராகமம் 17:6 வாசிங்க. யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க சீக்கிரம். கண்மலை அடி. மோசேட்ட ஆண்டவர் சொன்னார் கண்மலை அடிப்பான், தண்ணி புறப்பட்டு வரணும்னு சொன்னார். மோசேக்கு ஒரு நல்லா தெரிஞ்சிட்டு, கண்மலையில அடிச்சா தண்ணி வரும், கண்மலை அடிச்சா தண்ணி வரும். இப்ப என்ன செய்தாரு? எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 12 வரைக்கும் வாசித்தான். எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் 8லிருந்து 12 வாசித்தான். ஆண்டவர் சொன்னாரு, நீ கண்மலையை பார்த்து இந்த தடவை பேசணும். என்ன செய்யக்கூடாது? அடிக்க கூடாது. கண்மலையை பார்த்து பேசணும், அடிக்க கூடாது. வாசிங்க 20ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்திலிருந்து. எல்லாரும் சேர்ந்து வாசிங்களா? எனக்கு காது கேட்குதோ கேட்கல, நீங்க எல்லாரும் சேர்ந்து வாசித்தாலே போதும். அல்லேலூயா. எப்படியும் வசனம் எனக்கு புரிஞ்ச வசனம். நீங்க எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் கொஞ்ச நேரம் வாசி, ஒரு 10 நிமிஷம் மாற வாசிங்களாம். விட்டு கொடுக்க கூடாது. ஒரு ஆள் நீங்க சளைச்சவங்க கிடையாது. ஞாரா விளக்கு கிருபாசன சபை விசுவாசினா சளைச்சவங்களா விடாதுங்க. நீங்களும் பிடிங்க. இன்னும் யாரெல்லாம் ரெடியா இருக்கா? கை வைத்துங்க. சரி வாசிங்க. சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக கண்மலை பார்த்து பேசி என்ன செய்தாரனா? பதறி போய் கண்மலை என்ன செய்தாரு? அடிச்சார். நம்பினார். அடிச்சா தண்ணி வரும். அனுபவம் நம்மளை நடத்திடக்கூடாது. மார்க்கத்துக்குள்ள வந்த பிற்பாடு அனுபவம் நம்மளை என்ன செய்யக்கூடாது? நடத்தக்கூடாது. ஒரு முறை தாவீதிட்ட கர்த்தர் சொல்லுவார், அந்த அது என்ன, அந்த நுனி
அந்த மொசுக்கட்ட செடியினுடைய அசைவு வரும்போது நீ யுத்தத்துக்கு என்ன செய் போகணும், எப்படி யுத்தம் செய்யணும் கேட்டு கேட்டு செய்வார். நம்முடைய லைஃப்லேயே அனுபவம் நம்மளை நடத்திடக்கூடாது. அல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தில் கர்த்தர் செயல்படுவார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் மோசே கிட்ட, மோசே முதல் தடவை நீ அடி. கல்வாரி நிழல், அது கல்வாரியே நிழல். கர்த்தராகிய ஆண்டவராய் இயேசுப்பா நமக்காக சிலுவையிலே அடிக்கப்பட வேண்டும் என்பதற்கும், அடிக்கப்படும் போது நமக்கு தாகத்தை தீர்க்கிற ஜீவ தண்ணீராய் அவருடைய இரத்தம் நமக்கு போதுமானதாக இருக்கும் என்பதற்கு முதலாவது முறை கண்மலை அடிக்கப்படுவதற்கு அடையாளமா இருக்கு. இரண்டாவது முறை பேசு என்பது இன்றைக்கு நாம் அவரை வேதனைப்படுத்தாம ஒவ்வொரு முறை நம்முடைய வாழ்க்கையில மெய்யாய் மனஸ்தாவப்பட்ட ஆண்டவரே என்னுடைய குற்றங்கள் குறைகளை மன்னிங்க நீ ஓப்பனா கேட்கும்போது கர்த்தர் நமக்காய் பரிந்து பேசுகிறவர், நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார். அல்லேலூயா. அதுவும் மரணத்துக்கு ஏதுவான பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனோடு பேசுகிற ஒரு அனுபவத்திலே காணப்பட வேண்டும் என்பதை இது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அல்லேலூயா. முதலாவது முறை ஆண்டவரே சொன்னார் கண்மலை அடின்னு சொல்லி. அனுபவம், அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, கண்மலை அடிச்சா தண்ணி வரும், கண்மலை அடிச்சா தண்ணி வரும். நம்பி ஏமாந்தான். ஆண்டவர் சொன்னாங்க நீ கானான பாப்பா. கானானுக்குள்ள எங்க ஆண்டவர் ஏன் மோசேக்கு அடக்காராதனை நடத்தினார் தெரியுமா? ஏன் ஆண்டவர் மோசேக்கு அடக்காராதனை நடத்தினாங்க சொல்லுங்க? ஆண்டவர் மோசேக்கு அடக்காராதனை நடத்தினது மேன்மை தானே? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? எங்க வேதனைங்க. யோசேப்புக்கு எலும்பு கானானுக்கு கொண்டு போகப்பட்டு இருக்குது. ஆமா, இது மோசேக்கு அடக்காராதனை இஸ்ரவேல் ஜனத்தை நடத்த சொல்லியிருந்தா மோசேக்கு எலும்பு எங்க போயிருக்கும்? கானானுக்கு போயிருக்கோம். ஆண்டவரும் எலும்பு கூட கானானுக்கு போக கூடாது. அதனால அவர் பரலோகத்து போலடி பிரசங்கம் பண்றேன்னு நினைக்காங்க. ஏன்னா மறுரூப மலையில மோசே என்ன செய்தாரு? காட்சி அளித்தார். நம்பி ஏமாந்தவர்கள் அப்படிங்கிற தலைப்புக்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி. ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த மார்க்கத்துக்குள்ள வந்த பிற்பாடு அனுபவம் நம்மளை நடத்திடக்கூடாது. ஒரு காலத்தில் டிரான்ஸ்ஃபர் கொடுக்கும்போது தலைவர்கள் டிபிஎம் ஸ்தாபனத்தில் டிரான்ஸ்ஃபர் லிஸ்டுக்கு காத்திருப்பாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்லை. கீழே இருக்கிறவங்க அசிஸ்டன்ட் கவனிக்கிற பிரதர்ஸ் சொல்றதை கூட கேட்கக்கூடிய இடத்துக்கு ஆயிற்று. இந்த ஸ்தாபனத்தின் தலைவராக இருக்கிறவங்க டிரான்ஸ்ஃபர் போடும்போது சென்ட்ரல் பாஸ்ட் ஆனாலும் சரி, ஒரு லோக்கல் டிரான்ஸ்ஃபர் ஆனாலும் தெய்வ சித்தத்தின்படி டிரான்ஸ்ஃபர் கொடுக்க பழகணும். அல்லேலூயா. இவர் அங்க போடலாமா, அவரை இங்க போடலாமா, அங்க கூட்டல் கழித்து கால்குலேட்டர் கிடையாது, தெய்வீகம். அல்லேலூயா. கால்குலேட்டர் பயன்படுத்தி செயல்படுவதல்ல கிறிஸ்தவம். சீட்டு போட்டு பார்ப்பதல்ல புதிய ஏற்பாட்டு காலம். இது பரிசுத்த ஆவியானோடு நடத்துகிற காலம். அல்லேலூயா. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமா, நீ இளைஞனாய் இருந்த போது நீயே உன் அறையை கட்டினாய், உனக்கு பிரியமான இடத்துக்கு போனாய். நீ முதிர் வயது உள்ளவன் ஆகும் போது, நீ ஸ்தாபனத்தின் தலைவராய் மாறும் போது, சென்ட்ரல் பாஸ்டராய் மாறும் போது, பொறுப்புள்ள தலைவர் என்கிற இடத்துக்கு வரும்போது வேறொருவர் உன் அறையை கட்டணும். ஆண்டவர் உனக்கு பிரியமில்லாத இடத்துக்கு நடத்தணும். சில ஊழியக்காரங்களை இங்க தான் வைக்கணும், சில ஊழியக்காரங்க இங்க தான் வைக்கணும். ஆவியானோர் சொல்லி நடத்தணும். அல்லேலூயா. யாராவளுக்கு யாரை வைக்கணும், எத்தனை வருஷம் வைக்கணும்? கிருபாசனத்துக்கெல்லாம் வந்திருக்கிற அழிவு 10 வருஷம் 15 வருஷம் இருந்த இடத்துல இருக்கிறான். அதுக்கு ஒரு கூட்டம் விசுவாசியும் சாதகமா இருக்கிறாங்க. 3 ல இருந்து 5 வருஷம் தூக்கி விட்டுரும். டிரான்ஸ்ஃபர் வந்துகிட்டே இருக்கும். சுத்தி ஒரே கணக்கு வாத்தியார் 5 பாடம் எடுத்தா சபை பிள்ளைகள் எப்படி படிக்கும்? அதுக்கு எங்களை மாய்ப்பட்டவங்க சபை வச்சுக்கிட்டு 26 வருஷமா ஊனி ஊதிக்கிட்டு இருக்க வேண்டியது 50 பேரை வச்சு. ஸ்தாபனங்கிறது அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், மேய்ப்பர்கள், சுவிசேஷகர். அல்லேலூயா. ஒரு ஸ்கூல்ல 5 பாடத்துக்கு 5 சப்ஜெக்ட்டுக்கு இருக்கிறாங்க. அல்லேலூயா. நல்ல ஊழியக்காரங்க 5 வருஷம் இல்லைன்னா 2 வருஷம் 3 வருஷத்துல தூக்கிடணும். சென்ட்ரல் பாஸ்டா இருந்தா என்ன, எத்தனை சபை வாங்கி இருந்தா என்ன, எத்தனை சபை கட்டி இருந்தா என்ன, இங்கதான் இருப்பேன். நீ ஸ்தாபனத்தில் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு ஸ்தாபன தலைவராக இருந்து தெய்வீகமா நடத்த தெரியல, எதுக்கு நீ கேட்கிறேன்? எதுக்கு நீ கேட்கிறேன்? மோசே அப்படிதானே ஜனங்களுக்காக பதறி போய் அடிச்சார். பதறி போய் அடிச்சார். அனுபவம். நம்பி ஏமாந்தான். இன்னைக்கு இருக்கிற ஸ்தாபன தலைவர்களுக்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் போடணும் அவ்வளவு பயம். சிலரை கிளப்பவே முடியல. 20 வருஷம் 25 வருஷம் அதே சபையில நல்லா வெளியே போகக்கூடாதுன்னு 2-3 பிரான்சஸ் உண்டாக்கிட்டு நான் தான் பிரான்சஸ் உண்டாக்குறேன்னு சொல்லி அங்க சென்ட்ரல் பாஷா குத்த வச்சு இருந்துக்கிட்டு 5 வருஷத்துக்கு மேல பிரசங்கம் கூட ஒண்ணு இருக்க. பேசினதே பேசி அரைச்சமாவே அரைச்சி இருக்கிற ஜனம் ஓடிக்கிட்டு இருக்கும்.
சபை மட்டும் கட்டடமா இருக்கும். இவர் உட்கார்ந்து டிங்கி டிங்கி நீ பாட்டு பாடிக்கிட்டு இருக்க, தூக்கி விட்டுறணும். அல்லேலூயா. கிளப்பிடணும். ஞாயிறு வேளையில பிரபுதாஸ் பாஸ்டர் உட்கார்ந்து 5 வருஷம் மிஞ்சி போனா இல்ல, ஐயோ பாஸ்டர் நீங்க வந்த விரும்பாடு வந்து சபை அதிக விரும்பாடு ஆசிரியர் மாட்ட போ அதிக மாட்டேன் அஞ்சு மாட்டேன்னு சொல்லு பாஸ்டர். தெரியல இப்படி ஒரு கூட்டம் கிடக்குத சபையில். இனி ஒரு கூட்டம் இருக்குது வந்து 6 மாசம் கேட்கும் போது கிளப்பிடலாமா கிளப்பிடலாமா கிளப்பிடலாமா. 2 கூட்டத்தையும் ஒன்னு கிளப்புறதுக்கு ஒன்னு இருக்கிறதுக்கு. இருக்கிற நாள் ஊழியக்காரங்க கிருபையோடு சத்தியத்தோடு உங்களை நடத்த விரும்புங்க. போதக சிக்ஷைய ஜீவ வழி. வேதத்தை கொண்டு சிக்ஷித்து போதிக்கிறவன் பாக்கியவான். இருக்கிற நாள் அவங்கள்ட்ட இருக்கிற கிருபையில வளருங்க. ஒரு தெளிவு வரட்டும். அல்லேலூயா. இல்லைன்னா எங்களை மாதிரி ஒரு சபையை வச்சுட்டு இன்னும் 26 வருஷம் குப்பை கொட்டிக்கிட்டு கிடக்கும். எங்க கூப்பிட்டாலும் பிரசங்கத்துக்கு போயிடும், எங்க ஜனங்களுக்கும் பிரசங்கம் பண்ணிக்கிடுவோம். அல்லேலூயா. நான் ஒரு நாள் 200 300 தாங்கன்னு சொல்லல. எனக்கு ஆண்டவரை கொஞ்சம் ஜனம், ஒரு குடும்பம் போல ஒரு கூட்டம் ஜனம் வச்சிருக்கோம். அது அழகா இருக்கும். கொஞ்சம் ஆடி மேட்சது மாதிரி. அல்லேலூயா. நானே அது இதன்னு நினைக்கல. எனக்கு டிரான்ஸ்ஃபர் போட வாய்ப்பு இல்லை, ஸ்தாபனங்களுக்கு போறதுக்கும் விருப்பம் இல்லை. இவங்க கிட்ட கிடந்து மல்லு கட்ட எவனால முடியும்? இப்படி பிரசங்கம் பண்ணும்போது இந்த போடுற ஆளு ஒரு ஸ்தாபனத்துக்குள்ள போனா தலைவருக்கு என்ன நிலவரம் ஆகணும் யோசித்து பாருங்க. நம்ம போய் ஊழியர் கூட்டத்தில் உட்கார்ந்து அல்லேலூயா ஆமென்னு சொல்ல அவருக்கு தானால எல்லாம் போயிடும். அதனால நான் எனக்கு ஆண்டவர் ஒரு நாள் அனுபவிச்சல. பெரிய கடல் போல உள்ள சமுத்திரத்திலிருந்து வெளியே வந்தாச்சு டிபிஎம் ஸ்தாபனத்தை விட்டு. இனி எந்த ஸ்தாபனத்திலையும் இப்போ நிறைய பேர் விரும்பி இருக்கிறாங்க. உண்மைதான் சொல்றேன். நான் எனக்கு ஆண்டவர் ஒரு நாள் நடத்திப்பு தந்ததில்லை. இருக்கிற நாள் சுதந்திரமா ஒரு சின்ன சபையை வச்சிருக்கோம். நல்லா கூப்பிடுற இடத்துக்கு போய் நல்ல வசனத்தை பேசிடும். அல்லேலூயா. என் அழைப்புக்கு தக்க பேசிடும். அல்லேலூயா. அப்ப 5வது மோசே நம்பி ஏமாந்தார். மோசே நம்பி 6 யாருன்னு பார்ப்போம். வாசிப்போமா? வாசிங்க பார்ப்போம். என்னாகும் 14ஆம் அதிகாரம் 22 23 வாசம். என்னாகும் 14 22 23 வாசம் வாசிங்க. எங்க என்னாகும் 14ஆம் அதிகாரம் 22 மகிமை எல்லாம் வந்துகிட்டே இருக்குது. மகிமைங்கிற பேருடைய ஆளும் வருது, மற்றபடியும் வராங்க. 22 23 என்ன சொல்லுங்க? 10 முறை நீங்க என்ன வந்து இது பரீட்சை பார்த்தீர்கள் இருக்கா? ம் 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 10 முறை நம்பினாங்க. ஃபுல்லா முறுமுறுப்பு தான் சிலருக்கு. சபையிலே அப்படிதான் சிலருக்கு. யாரை எந்த ஊழியக்காரங்களை வச்சாலும் முறுமுறுப்பு தான். சில விசுவாசிகளுக்கெல்லாம் போகவும் மாட்டாது. சில விசுவாசிகள் அந்த ஸ்தாபனத்தை விட்டு போகவும் செய்யாது. இருக்கிற விசுவாசிகளை இருக்க உடவும் செய்யாது. இதுகளை எங்க கொண்டு போய் வச்சு இது செய்யறதப்பா? இதுகளுக்கு எங்க வைத்தியம் பார்க்குது? நம்மள மாய்ப்பட்ட ஒரு ஆள் 6 மாசம் ஒரு சபையில இருக்கணும். இருந்தா எல்லாம் வச்சு இறுக்கிட்டு போயிடலாம். பேசவே மாட்டேன்ல, சிரிச்சு தானே பேசுவேன். எப்படின்னே இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களானே, வஞ்சகமும் கிடையாது. சரிண்ணே ஜோம் பண்ணுவோண்ணே, எனக்கு தெரியும் இதுதான், இதுக்கு ஆப்பு இப்படி தான் கெட்டணும், தெய்வ சமூகத்தில் வச்சுக்கிட்டே இருக்கும். அது தானாக கலந்து போயிடும். எங்கள் சபையில் 1 2 அப்படி கலந்தாங்க. நம்ம கலத்துறதுல ரொம்ப கிருபை ஆண்டவர். சேர்க்கிறத விட கலத்துறதுல கிருபை. எனக்கு தேவையில்லாத நான் வச்சு எதுக்கு வண்டி தள்ளணும்? காயிலாங்கிட கேஸ் எல்லாம் வச்சு வண்டி தள்ளணும்னு எனக்கு தலையெழுத்தே கிடையாது. உண்மையே சொல்கிறேன். எனக்கு இருக்கே நல்லா இருக்கும். 30-35 ஜனம் ஆராதனைக்கு சாதாரணமாக வருவாங்க. நல்லா வந்தால் 45 ஜனத்துக்குள்ளே வருவாங்க. இந்த 35 ஜனத்தில் கன்ஃபார்மாக சொல்லேன் பரலோகத்துக்கு 30 பேராக போவாங்க. 10 பேராவது வருகைக்கு போவாங்க. ஒரு மருந்து எடுக்காமல் இருக்கிற ஒரு கூட்டம் ஒரு 10 பேர்கிட்ட இருக்கிறாங்க. அல்லேலூயா. மீதி ஒரு 20 ஜனம் பரலோகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகும். 5 ஜனம் போகுமான்னு தெரியாது. ஒரு 10-11 பேர் அடக்கம் பண்ணியிருக்கேன். ஒரு 7 பேர் கர்த்தருடைய வருகைக்கு போவாங்க. ஒரு 2 பேர் ஆண்டோடைய கிருபையினால பரலோகத்தில் எங்கேயாவது ஒரு இடம் மருந்து எடுத்து இறந்தவங்க. ஒரு 2 பேர் பரலோகத்தையே போக மாட்டாங்க. அல்லேலூயா. தெரிஞ்சே தான் அடக்கம் பண்ணியிருக்கேன். ஒன்றும் தெரியாமல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. என்கிட்ட அப்படியெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். 7 பேர் கன்ஃபார்மாக போவாங்க. ஏன்னா 7 பேரும் தெய்வீக சுகத்தில் கண்ணெதிரே நல்ல ஒரு தெய்வீகமான மரணத்தை சந்திச்சவங்க. 2 பேர் மருந்தெடுத்து செத்தவங்க. அது 2ம் பரலோகத்தில் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் இருக்கு, எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகும். 2 கன்ஃபார்மா போகவே செய்யாது. 2 கன்ஃபார்மா
போகாது. 30-35 ஜனம் இப்ப நடத்திக்கிட்டு இருக்கோம். அதுல 30 பேர் பரலோகத்துக்கு போகக்கூடிய கண்டிஷன்ல இருக்கு. ஒரு 8 பேர் கன்ஃபார்மா, 10 பேர் போவாங்க, 8 பேர் கன்ஃபார்மா இப்ப எக்கால சத்தம் கேட்டா போயிருவாங்க. அல்லேலூயா. மருந்து மாத்திரை எதுவும் கிடையாது, ஆண்டவரை மட்டும் தஞ்சமா வச்சு வாழ்றாங்க. அல்லேலூயா. நம்ம நடத்தணும், அப்படி நம்பிக்கையோடு நடத்தணும். இது பரலோகத்துக்கு போகும் போகாது. அல்லேலூயா. தெரிஞ்சு நடத்தணும். சபை நடத்தும் போது இந்த விசுவாசி கர்த்தருடைய வருகைக்கு போவாங்க, பரிசுத்தமா வாழ்றாங்க, தெய்வீக சுகத்துல இருக்கிறாங்க, தேவனை சார்ந்து வாழ்றாங்க, சண்டை சச்சரவுக்கு போறது இல்லை, குழப்படி கேஸா இருக்கிறது இல்லை, சபைக்கு வாராங்க, கரெக்டா ஆராதிக்கிறாங்க, தெய்வீகத்தோடு தேவனோடு ஒன்றி இருக்கிறாங்க, பணம் பொருள் உலக பிராரம்ப ஆசீர்வாதம் உலக பிராரமான வேஷத்துக்கு இடம் கொடுக்கல, பரிசுத்தமா இருக்கிறாங்க. நாள் வரும்போது கன்ஃபார்மா போவாங்க. நீ நினைச்சு நடத்தணும். அல்லேலூயா. சரியா தப்பா? சரியா தப்பா? ஒரு ஊழியம் இப்படிதான் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இது இல்லாம எதுக்கு ஊழியக்காரர் இந்த ஜிப்பா? எதுக்கு? இவங்களாவது பாவம். இது 33 வருஷத்துக்கு மேல இந்த ஜிப்பாவை 34வது வருஷம் ஜிப்பாவை போட்டு இது எதுக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறேன்? ஒட்ட அன்னைக்கு தலை சீப்புக்கு மேல முடிய வெட்டினது இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு மேல வளர்த்தது கிடையாது. இந்த தலையில சீப்பு போட்டு 33 வருஷத்துக்கு மேல ஆச்சு. எதுக்கு இதெல்லாம் செய்துகிட்டு இருக்கிறோம்? அல்லேலூயா. இந்த ஜனம் கர்த்தருடைய வருகைக்கு போகணுங்கிறதுக்கு தான். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? எக்கால சத்தம் கேட்கணுங்கிறதுக்கு தான். எதுக்கு இப்படி பிரசங்கம் பண்றோம்? உங்களை எதுக்கு எதுக்கு திட்டுறோம்? எப்படியாவது இங்க இருக்கிற பத்தனம் கூட பரலோகத்துக்கு போட்டான். அல்லேலூயா. இந்த சுவிசேஷத்தை கேட்டு இந்த சத்தியத்தை கேட்டு வளர்ந்த ஜனம் இன்னைக்காவது நினைக்கட்டு, இன்னைக்கு இப்படி சத்தியம் பேச ஒரு கூட்டம் ஊழியர்கள் இருக்கிறாங்க. இதுதான் சத்தியம், இதுதான் உபதேசம், இப்படிதான் வாழணும், இப்படிதான் பரலோகத்துக்கு போக முடியும். இங்க இருக்கிறதுல சத்தியம் கேட்ட ஜனமாவது ஆமேன்னு சொல்லட்டு. அல்லேலூயா. அப்ப 6வது இஸ்ரவேல் ஜனம் 10 முறை முறுமுறுத்தாங்க. எதுக்கு எடுத்தாலும் முறுமுறுப்பு, எதுக்கு எடுத்தாலும் முறையிடுது, எதுக்கு எடுத்தாலும் பரீட்சை பார்க்கிறது. நம்புனாங்க. நம்ம எல்லாம் தண்ணி கிடைக்குமான்னாங்க, தண்ணி கிடைச்சி. சாப்பாடு கிடைக்குமான்னாங்க, கிடைச்சி. இறைச்சி கிடைக்குமான்னாங்க, கிடைச்சி. அப்படி எல்லாம் முறுமுறுத்தே வாங்கினாங்க. எல்லாம் முறுமுறுத்தே வாங்கினாங்க. ஒருத்தர் கூட கானானுக்கு போல. ஆண்டவர் சொன்னாரு மோசையை பார்த்து, எப்பா விட்டுரு, நான் இவ்வளவு பேரும் போட்டேன். உடனே இவர் திறப்புல போய் நின்றுட்டார். ஆண்டவரே, ஒருத்தரையும் அழிக்க கூடாது ஆண்டவரே. ஆண்டவர் அவ்வளவு பேரையும் போட்டு தள்ளினாரா தள்ளலையா? அவ்வளவு பேரும் வனாந்தரத்தில் போட்டார். ஆமா, முதல்ல விட்டுருந்தா அழகா மோசையாவது பாதுகாக்கப்பட்டிருப்பார். நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிடுவேன், ஆண்டவர் ஏதாச்சும் சொன்னார் போட்டுருங்க ஆண்டவரே, தடுக்கலாம் மாட்டேன். இந்த திறப்புல போய் நின்ன மாதிரி திறப்புல நிற்கிறோம். ஆண்டவரே, திறப்பை அடைக்க யார் வருவாய்? நமக்கு இந்த ஜுவாலியெல்லாம் கிடையாது. நம்ம ஆண்டவர்கிட்ட போய் நின்றுடும், போட்டுரும். பார்த்து ரசிக்கிறேன் ஆண்டவரே, நான் தடுத்து ஒருத்தரை நீங்க பாதுகாக்கண்டாம். உண்மைதான் சொல்றேன். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அல்லேலூயா. எனக்கு வாழ்க்கையில தெய்வ சித்தம் நிறைவேறும், அது மட்டும்தான். அல்லேலூயா. ஏன் விருப்பம்லாம் நிறைவேற்றுறதுக்கு இந்த ஜிப்பாலாம் தேவையில்லை. வாலிபத்தை விட்டு இந்த ஊழியத்துக்கெல்லாம் வரல, அவருடைய சித்தம் செய்யணும். அல்லேலூயா. ஆமா, ஏன் விருப்பம் நிறைவேறதுக்கு என்ன இருக்குது? 1000 விருப்பம் இருந்திருக்கு. இப்போ அந்த விருப்பமே என்கிட்ட ஒரு விருப்பமும் கிடையாது. ஒரு காலத்தில் இந்த பென்ஸ் ஆடி கார் வாங்கிறோன்னு நினைச்சேன். இப்போ அந்த ஆசையும் போச்சு. வாங்கன்னா எங்கள் ஜனங்களே வாங்கி தருவாங்க. இப்போ நம்மள்கிட்ட இருக்க ஹோண்டா சிட்டி இப்போ வாங்கினா உடனே ஆடி பென்ஸ் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கெல்லாம் 2015 மாடலே கிடைக்கும். இப்போ கூட ரீசெண்டாக ஒருத்தங்க நம்ம விசுவாசி ஒருத்தங்க சொன்னாங்க, நம்ம விசுவாசினா நம்ம இன்னொரு சபையில் உள்ளவங்க, ஒரு 9-10 லட்சம் ரூபாய்க்கு அவங்க பென்ஸ் ஒன்று வாங்கி வச்சுருக்கிறாங்க. அவங்க வாங்கினது கொடுக்குறது எனக்கு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், இதே ஜோலியா. எங்கள் ஜனங்கள் உடனே வாங்குவாங்க. அன்னைக்கு ஒரு தடவை இடையில இப்படி தான், இப்படி ஒரு ஆடி கார் கிடக்கு, ஒரு 8 ரூபா ஆகணும், வாங்கிடுவோமா பிரதர் அப்படின்னு தான் கேட்டேன். ஏன்னா கார் நான் ஓட்டுறேன்னா ஓட்டலையாங்கிறதில்ல, எங்கள் ஜனங்களுக்கு பிரயோஜனப்படும். அல்லேலூயா. என்கிட்ட இருக்கிற அவ்வளவு பொருள் விசுவாசிகளுக்குரியது. அல்லேலூயா. நாங்கள் ஹோண்டா சிட்டி கார் வாங்கினா எல்லாரையும் கன்னியாகுமரி கூப்பிட்டு போயிட்டோம். பாட்டிமார் எல்லாரையும் தூக்கி போட்டு கன்னியாகுமரி கூப்பிட்டு போய் நல்ல டீ காப்பி எல்லாம் வாங்கி கொடுத்து கூப்பிட்டு வரும். அல்லேலூயா. அதனால எங்கள் ஜனங்களுக்கு நான் பென்ஸு கார் வாங்கினா கூட கேள்வி கிடையாது, ஆடி வாங்கினாலும் கேள்வி வராது, ஜாக்குவார் வாங்கினாலும் கேள்வி கிடையாது. இந்த வேர்ல்டுல இருக்கிற முதல் கிளாஸ் கார் வாங்கினாலும் என்னை பார்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன் காரே அவங்களுக்கு தானுங்க. அல்லேலூயா. எங்க காரணி யாருவாங்க? அல்லேலூயா. பிரதர் காரணி யார மாட்டாங்க, எங்க காரணி யாரு உட்காருவாங்க. அல்லேலூயா. சபை பிள்ளை எல்லாம் காருக்குள்ள போகும்போது எங்க காரணி யாரு உட்காருவாங்க. அப்புறம் எப்படி அவங்க வேதனைப்படுவாங்க? நான் சொன்னேன் புரியுதா அவங்களுக்கு? சிலர்லாம் முறைச்சி பார்க்குறாங்க. எப்பா கொடுத்து வச்ச மனுஷன் தாயா, எனக்கே அவங்க தானே, வேற யார் இருக்கா? ஆளே கிடையாது. அல்லேலூயா. இந்த 2 நாளிலே நீங்கள் இவ்வளவு பாசத்துக்குரியவங்களா மாறிட்டீங்கன்னா காலமெல்லாம் நடத்துகிற என் ஜனம் எப்படி இருக்கும்? அல்லேலூயா. ஆமாம், அடி நல்லா கொடுப்பேன்.
வரலன்னா அழுதுருவேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வீட்டில் போய் படுத்தது போல் இருக்கும். போயிடுவேன். ஐயே, இதுக்கு போய் இப்படி சொல்லாமல் நானே கழுத்தை பிடிச்சி தள்ளலாம், நீங்கள் போகலாமா? உங்கள் சபையில் நீங்கள் என்ன வெளியே தள்ளுங்க, நீங்கள் உள்ளே இருங்கம்மை. ஐயோ எங்கள் பாஸ்டர் அப்படிம்பாங்க. அல்லேலூயா. அப்படி தான் வச்சிருக்கோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை. ஆறாவதாக என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் நம்பி ஏமாந்தார்கள். 7 மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21 23 வரைக்கும் வாசித்தால், 21 23 வரைக்கும் வாசித்தா. மத்தேயு சுவிசேஷம் 7 21 23 வரைக்கும் வாசித்தா. கிட்ட நெருங்கி வந்துட்டோம், வாசிங்க சீக்கிரம். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே. ஆமா, நம்பி ஏமாந்தார்கள். அவர் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுவாரா? அந்நாளில் ம் 23 சொல்லுங்களா, நம்ம அதுக்கு பிற்பாடு வருவோம். 23 நான் ஒரு காலம் உங்களை அறியேன். நம்பி ஏமாறுறதுல 7வது யாரு? நல்ல இந்த தமிழ்நாட்டில் வல்லமையான ஊழியம் செய்கிறவங்க. நம்முடைய நாமத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னோமே, அற்புதங்களை செய்தோமே. ஒரு சபையில் ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதே சொல்றார், என் கரவுராணி அந்நிய பாசை போயிட்டு மகளே சாந்தா அப்படின்னு. அங்கே யாரும் எந்திரிச்சிடாங்கம்மா, நான் சும்மா அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். மகளே சாந்தான்னாங்க, ஒருத்தங்க எந்திரிச்சாங்க. மகளே ராஜேஸ்வரி ஒருத்தங்க எந்திரிச்சு நின்னாங்க. மகனே லோபஸ் ஒருத்தங்க எந்திரிச்சு நின்னாங்க. சேவியர் ஒருத்தங்க எந்திரிச்சு நின்னாங்க. சலேட்டாள் ஒருத்தங்க எந்திரிச்சு நின்னாங்க. ஜோன் தாமஸ் எந்திரிச்சு நின்னாங்க. ஸ்டெல்லா ஒருத்தங்க எந்திரிச்சு நின்னாங்க. யார் எந்திரிச்சாங்க? பேர் இருக்கும்னு நினைக்கிறேன். மங்களேஸ்வரி, அக்னஸ், ராஜீவ், நாங்க 10 பேர் எந்திரிச்சு நின்னாங்க. பார்த்து சொன்னாங்க, உட்காருங்க, நான் சும்மா தான் பேர் சொன்னேன், நீங்க வேற எந்திரிச்சு நிற்கிறீங்க. சமீபத்தில் ஒரு கன்வென்ஷன் நம்ம கொமன்யாகுமரி மாவட்டத்தில் நடக்கும்போது ஒரு ஊழியக்காரருக்கு ஆராதனை முடிச்சு அவர் கையில் பிரசங்கத்தை கொடுத்துருக்கிறாங்க. அவர் தீர்க்க தரிசனம் கல்லல்ல கல்லல்ல கட்ல பப்பன்னு சொல்லிட்டு லல்லல்ல லாரன்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் எந்திரிச்சிட்டார், அவருக்கு ஒரு தீர்க்க தரிசனம். அடுத்தது கொஞ்ச நேரம் சச்சன்னு சொல்லி அல்போன்சான் நாங்க ஒருத்தங்க எந்திரிச்சிட்டாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராபசி. அடுத்தது கொஞ்ச நேரம் சக்க கார்த்திக் கார்த்திக்னா ஒருத்தன் எந்திரிச்சுட்டான், அவருக்கு ப்ராபசி. இப்படி ஒரு 6-7 பேர் சொன்னாங்க. 4 பேர் எந்திரிச்சாங்க, 3 பேர் எழுந்திருக்கல. கூப்பிட்ட பிரபுதாஸ் பாஸ்டருக்கு சந்தேகம், இது எப்படிப்பா 7 பேருக்கு பேர் சொல்லியிருக்கு, 4 பேர் எந்திரிச்சா 3 பேர் எந்திரிக்கலன்னு சொல்லி பிரபுதாஸ் பாஸ்டர் பையன்கிட்ட சொன்னாங்க, நாளைக்கு எனக்கு என்ன இருக்கு ப்ராபசியில் சந்தேகமாக இருக்குது, நாளைக்கு நம்ம சர்ச்சுக்கு முன்னால் கன்வென்ஷனில் நிற்கக்கூடிய வண்டிகளுக்கு நம்பர், சின்ன சபை ரொம்ப இல்லை, ஒரு 100 பேருக்குள்ள கன்வென்ஷனில் கன்வென்ஷனுக்கு வர வண்டிகளை நெட்டில் போட்டு பாருங்க. அவன் போட்டு பார்த்தா இவர் சொன்ன எல்லா பேரும் வந்துச்சு. யாரு? இந்த தீர்க்க தரிசனம் சொன்னார். அப்போ எப்படி 4 பேர் எந்திரிச்சாங்க, 3 பேர் எந்திரிக்கலாம். 3 பேர் செகண்ட்ஸில் வாங்கின வண்டி, அந்த வண்டி பேரை மாற்றலை. நம்ம ஆட்களுக்கு இப்படி தீர்க்க தரிசனம், என் மகளே நீ வேதனையோடு வந்திருக்கிறாய், வாழ்க்கைப்பட்ட நாட்களில் இருந்து உன் இருதயம் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, பிள்ளைகள் மேல் நம்பிக்கை வைத்திருந்தாய், அழுதுறாயங்கம்மா யாராவது, இப்பொழுது நீ கண்ணீரோடு தான் இந்த கன்வென்ஷனுக்கு வந்திருக்கிறாய், என் கண்ணீர் துடைக்கப்படுமா, என் வேதனை மாறுமா, கர்த்தர் உன் மகனை கொண்டு உன் கண்ணீரை துடைக்க போறாய். இவங்க தேம்பி தேம்பி அழுது, அப்பா 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 அப்பா. ஒரு சபையில் இப்படி தான் கன்வென்ஷன் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா அழுதுகிட்டே பிரசங்கம் கேட்டிருக்கிறாங்க. பாஸ்டருக்கு அதை பார்த்து உச்சக்கட்ட உணர்ச்சி வசப்பட்டு பிரசங்கத்தில் சும்மா கும்முன்னு பேசுறார். பேசி முடிக்கும் போது இவருக்கு ஒரு எண்ணம், இந்த சகோதரி ஜோம் பண்ண வந்தா இவங்க ஏன் அழுதாங்கன்னு கேட்கணும். ஜோம் பண்ணி பிரசங்கம் முடிஞ்சது, ஆல்டர் காலிங் கொடுத்தாங்க. இந்த அம்மா ஜோம் பண்ண வந்தாங்க. வந்தபோது பிரசங்கியார் கேட்டார், எல்லாரும் ஜோம் பண்ணிட்டு அவங்களுக்கும் கேட்டார், எம்மா பிரசங்கம் பண்ணும்போது நீங்கள் அழுது பிரசங்கம் கேட்டீங்களே, ஏன் அப்படி அழுதிங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க, ஐயா உங்கள் பிரசங்கத்தை கேட்டு உங்கள் வார்த்தையினால் அழலை, எங்கள் வீட்டில் போன வாரம் ஒரு ஆடு இருந்து அது செத்து போச்சு, செத்து போன ஆட்டுக்கு நீ அழுதுறதுக்கு என்ன சம்பந்தம், அது வேற ஒன்றும் இல்லையா, உங்கள் தாடியை பார்த்தோன்னே உங்கள் செத்து போன ஆட்டுக்கு ஞாபகம் வந்துட்டு என் தாடிக்கு செத்து போன ஆட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு கேட்டாங்க. அது ஒன்றும் இல்லையா, செத்து போன எங்கள் ஆட்டுக்கும் உங்கள் தாடியை போலவே தான் தாடி இருந்துச்சு,
அதனால உங்க தாடியை பார்த்த உடனே செத்து போன ஆட்டுக்கு ஞாபகம் வந்து அழுதுனாங்க. ஜனங்கள் அழுகிறாங்க அப்படியெல்லாம் நினைச்சு வண்டவாள் அப்படி அள்ளி விடுது. வியாதி உள்ளவர்கள் தங்களுடைய வியாதி உள்ள இடங்களிலே கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். பூச்சை கண்ணு போட்டு பார்க்குது. 4வது வரிசையிலே 3வது இருக்கிற சகோதரி நெஞ்சு வலியோடு வந்திருக்கிறாய். இவங்களெல்லாம் எங்க கொண்டு விடுதுன்னு தெரியல. நம்ம ஆட்கள் அதுக்கு வேற போய் கேட்கறது, குறி கேட்கறதுமா, ஏதாவது சொல்லுவாரா, ஏதாவது கிளம்புறோம், என் மகளே என் மகனே தெரியல. ஆண்டவர் சொல்ல, ஒரு காலம் உங்களை நீ ரட்சிக்கப்பட்டது தெரியாது, ஞானஸ்தானம் எடுத்தது தெரியாது, பரிசுத்தாய் பெற்றது தெரியாது, நீ ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டங்கிறது தெரியாது, ரொம்ப கவனமா இருக்கணும் என்போன்ற நிறைய ஊழியக்காரங்க நம்பி இருக்கிறாங்க. இன்னைக்கு தீர்க்க தரிசனம் பெற்றவர், வரம் பெற்றவர், பெரிய லிஸ்ட் போட்டிருப்பாங்க. புது வருஷ வாக்குத்தத்த ஆராதனை, புது வருஷ வாக்குத்தத்த ஆராதனை என்னத்தான் சொல்லேங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம ஆட்கள் அங்க ஓடி போய் இருக்குது மைதானத்துல, மார்த்தாண்ட மைதானத்துல காத்துக்கிட்டு இருக்க. இன்னைக்கு அப்போஸ்தலர் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்க போகிறார்? எனக்கெல்லாம் எப்படி உங்களுக்கு பிரசங்கம் பண்ணதுன்னு சொல்ல தெரியல. நம்பி ஏமாந்த கூட்டத்தில் ஒரு பெருங்கூட்டம் ஊழியர்கள், 160% ஊழியக்காரங்களை பார்த்து ஆண்டவர் சொல்வார், உன்னை எனக்கு தெரியவே தெரியாது, உன்னை எனக்கு தெரியவே தெரியாது. அதனால ரொம்ப கவனமா இருந்துட்டேன். நம்பாமலே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யார்? எப்போதும் போல நம்முடைய பைபிளை மூடிடும், நெகட்டிவ் பேசிட்டோம், இப்போ பாசிட்டிவ்க்கு வர போகிறோம். நம்பவே இல்லைங்க, இப்போ நம்ம ப்ளஸ்ஸுக்கு வர போகிறோம். இன்னைக்கு கூட கூட்டத்துக்கு வரும்போது, இல்லை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையே இல்லாமல் இருப்பீங்க, ஆனால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. நம்பி ஏமாந்ததில் ஒரு 7 பேரை உங்களுக்கு சொன்னோம், நம்பிக்கையே இல்லைங்க, ஆனால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ரைட், ஓகே. ஒரு 7 பேரை பார்ப்போமா? பார்த்து கூட்டத்தை முடிச்சிடலாம். ஏறக்குறைய நமக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்குது. ஒரு 10 நிமிஷம் கூட எடுத்து நல்ல ஜெபத்தோடி இன்னைக்கு சனிக்கிழமை முடிக்கலாம், நல்ல ஒரு அபிஷேகத்தோடு முடிப்போம். ரைட்டா? ரெடி தானே நீங்கள் எல்லாரும்? நல்ல ஆண்டவரே என்ன ஆசீர்வதிச்சிருங்க. கேட்குற ஒவ்வொரு வார்த்தையிலும் உங்களோடு உங்கள் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டு இருப்பீங்கன்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அதாவது தேவனுடைய வார்த்தைங்கிறது உங்களை தொடும். அல்லேலூயா. அது ஒரு சென்சார் துப்பாக்கி மாதிரி, யாருக்கு எந்த வார்த்தையோ அவங்கள தான் அந்த வார்த்தை தொடும். அல்லேலூயா. உங்க இருதயத்தை தொடுமானா அது உங்களுக்குரிய வார்த்தை. அல்லேலூயா. அதை புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு ஆராதனை நடத்தும் போது சரி, ஒரு நல்ல கடினமான வார்த்தை கேட்கும் போது அந்த வார்த்தை உங்களை தொடுமானா அந்த வார்த்தை உங்களுக்குரியது. அல்லேலூயா. அதனால யாருக்குரியதோ அந்த வார்த்தை நீங்க எடுத்துடுங்க. அல்லேலூயா. அந்த ரூத்து போவாசின் வயலில் கதிர் பிறக்குனது போல இன்றைக்கு இந்த மாலை கூட்டத்தில் கதிர்கட்டெல்லாம் நீங்க தூக்காண்டாம், உங்களுக்கு உள்ள கதிர் பிறக்குங்க. அல்லேலூயா. பொறுக்கிட்டு போங்க, ஒரு நாள் இந்த வயலுக்கு சொந்தக்காரங்களா மாறுவீங்க. அல்லேலூயா. ரைட். முதலாவது யார் அப்படின்னு பார்ப்போம். வாசிங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 12-14 வாசிங்க. ஆதியாகமம் 18:12-14. ஏங்க, சாராளை பார்த்து ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம், நான் ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் உங்ககிட்ட திரும்பி வருவோம்ப்பா, நீ ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய், நீ ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய். ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போயிட்டுங்க, ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போயிட்டுங்க, சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சுங்க, குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. பைபிள்ல சொல்லியிருக்கு, சாராள் கூடாரத்தில் பின்னால நின்று நகைத்தாளாம். என்ன செய்தாலாம்? நகைத்தாளாம். எப்படி சிரிப்பு சத்தம் கேட்டிருக்கு. தேவனோடு வந்த தூதர்களுக்கு சிரிப்பு சத்தம் கேட்டிருக்கு. நக்கலை பாருங்க ஆண்டவருக்கு. இப்போ என்ன மாதிரிப்பட்டவன் சிரிச்சானே எப்படி இருப்போம்? நான் சிரிக்கிறேன். நிறைய பிள்ளைகளை பெற்றோர் சொல்லுவாங்க, பிரதர் சிரிக்கிறேமா சிரி, அந்த பிள்ளைகள் சிரிக்கும். ஏன்னா நான் பிள்ளைகளை தூக்கி வச்சுட்டு சொல்லுவேன், அது போல சிரிக்கும். அவன் சாராள் நகைத்தாளாம். சாராள் என்ன செய்தாளாம்? நகைத்தாளாம். வாசிங்க அந்த வசனத்தை. நல்ல உள்ளத்துல நகைத்து, மெதுவா வாசிங்க. சாராள் நகைத்து தன் உள்ளத்திலே மெதுவா அப்படி நிறுத்தி. நம்ம அந்த இது, அதாவது புல்லட் ட்ரெயின் மாதிரி வாசிக்க கூடாது. நம்ம மேட்டூர்ல இருந்து இப்ப நம்ம ஊட்டிக்கு போற பெட்டி ட்ரெயின் மாதிரி வாசிங்க. நீங்க தான் வாசிக்கணும். நான் கிளவியும் போதும். நடந்துச்சா நடக்கலையா? சாராளுக்கு நம்பிக்கை இல்லை. கர்த்தர் நிறைவேற்றினாரா? நிறைவேற்றல. இந்த மாலை வேளையில் ஒரு சின்ன தூது, ஒரு சின்ன பிட்டு உங்களோடு பேச ஒரு முறை. ஒருவேளை அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற சகோதரனே சகோதரியே,
மீதி உள்ள 6 விஷயத்தை எப்படி பேசுறேன்னு தெரியாது. நீ நம்பினாலும் நம்பாட்டாலும் கர்த்தர் உன்னை அழைத்திருந்தா. எவர்களை முன்குறித்தார் அவரை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்துகிறார். தேவனால நீ அழைக்கப்பட்டிருந்தா, பிதா உன்னை கொண்டு வந்து இந்த சத்தியத்தில் நாட்டியிருந்தா, கர்த்தர் தான் இந்த சபையில் கர்த்தர் உன்னை வைத்திருந்தா, அல்லது ஒரு ஆவிக்குரிய சபையில் கர்த்தர் உங்களை வைத்திருந்தா, கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைத்திருந்தா, எனக்கு நீ கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறும். நான் நம்பினாலும் நம்பாட்டாலும் சரி. ஆபிரகாம் கேட்ட ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கல, தேவனே சொன்னார். அல்லேலூயா. ஒரு வானத்து நட்சத்திரத்தை போல உன் சந்ததியை மாற்றுவேன்னு சொன்னார். நீ வாக்குத்தத்தத்தின் சந்ததியை பெறுவானி ஆண்டவர் சொன்னார். ஆபிரகாமுடைய கர்ப்பம் செத்தாலும் சரிதான், சாராளுடைய ஆபிரகாமுடைய சரீரம் செத்தாலும் சரிதான், சாராளுடைய கர்ப்பம் செத்தாலும் சரிதான், தேவன் சொன்னது நிறைவேறும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த மாலை வேளையில? உண்மைதான் பிரதர். நான் இந்த வசனத்தை கேட்கும் போதெல்லாம் பயப்படுறேன். இந்த சத்தியத்தின்படி வாழ முடியுமா நீ பயப்படுறேன். இந்த ஊழியத்தில் நிற்க முடியுமா நீ பயப்படுறேன். கடைசி வரைக்கும் ஓட்டம் ஜெயமா இருக்குமா நீ நான் பயப்படுறேன். ஆனா கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்க சொல்ற வார்த்தையை நான் நம்புறேன். நான் பயந்தாலும் சரி, நான் அதைரியப்பட்டாலும் சரி, அவிசுவாசப்பட்டாலும் சரி, அவநம்பிக்கப்பட்டாலும் சரி, கர்த்தர் எனக்கு நீ கொடுத்த வார்த்தையை, அது எந்த வார்த்தை, அந்த வார்த்தையை வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். தேவன் அழைத்திருந்தார். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார் என்று சொன்னது போல, சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களை அழைத்திருந்தால், சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களை வேறு பிரித்திருந்தால், என் அருமை சகோதரனே சகோதரி, என் அருமை தேவனுடைய ஜனமே, கர்த்தர் உனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தா கன்ஃபார்மா நிறைவேறும். நீ எத்தனை 100 வாக்குத்தத்தம் அட்டம் புக் மார்க்க வாங்கி பைபிள்ல எல்லா இடத்துல வச்சாலும் நிறைவேறுமான்னு தெரியாது. கர்த்தர் உன்னை குறித்து சொல்லியிருந்தா. என் வாழ்க்கையின் அனுபவத்தை கர்த்தர் உணர்த்துறதுனால சொல்றேன். 23 வயசுல கர்த்தருடைய ஊழியத்துக்கு போறேங்க. எனக்கு அப்ப பெரிய சோதனை. ஆனா இப்ப நினைச்சு பார்த்தா அப்படி பெருசா தெரியல. பயங்கர சோதனை, எண்ணம், சிந்தனை, நோக்கம் எல்லாத்துலயும். கல்யாணம் பண்ணணும்னு இல்லைங்க, அப்படியெல்லாம் எண்ணம் இல்லை. ஒரு நாள் அந்த எண்ணம் வந்ததில்லை. எனக்கு அது பிடிக்கவே செய்யாது. ஓப்பனா சொல்ல, திருமண வாழ்க்கைங்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஒரு பெண்ணை திருப்திப்படுத்துற வாழ்க்கைங்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது பிடிக்கவே பிடிக்காது. ஆனா எனக்கு சோதனை. அதை வச்சு சாத்தான் என்னை கொடைய ஆரம்பிச்சான். நீ எல்லாம் அந்த ஊழியத்துக்கு தகுதியா? கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். நான் சொன்னேன், நானா இந்த ஊழியத்துக்கு வரல. 12ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு நான் போக்கில் பிஸ்னஸ் லைனில் எங்கள் அண்ணன் கூட இருந்தேன். கர்த்தர் தான் என்னை கொண்டு வந்தார். அவர்கிட்ட போய் கேளு. நானா வரல. நானா என்ன செய்யல? வெளியே வரும்போதும் ஆண்டவருடைய கிருபையினால் அப்படி தான் நினச்சேன். எனக்கு வேண்டாம், ஆண்டவர் நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்தார். தேவனை விட என்ன நேசிக்கிறதுக்கு இந்த பக்கம் இருக்கிற யாருக்கு முடியும் நீ நினைக்கிறீங்க? என் வாழ்க்கையின் பலகீனத்தை பார்த்து, என் வாழ்க்கையின் தோல்வியை பார்த்து, என் வாழ்க்கையின் குறைவை பார்த்து, என் வாழ்க்கையின் இயலாமை பார்த்து என்னை நேசிக்கிற ஒரே ஒருத்தர் அவர் மட்டும்தான். அல்லேலூயா. இந்த உலகத்தில் என்னை நேசிக்கிறோன்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இருந்திருக்கலாம், ஒருத்தரும் இல்லைங்க. அவர் மட்டும்தான் உண்மையான அன்புள்ளவர். அல்லேலூயா. இந்த இரவு நேரத்தில் அருமை சகோதரனே சகோதரி, உன் வாழ்க்கையில் நீ எப்படி வேணா வந்திருக்கலாம். கர்த்தர் உன்னை அழைத்து கொண்டு வந்திருந்தா, கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுத்திருந்தா, நீ நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, உற்பத்தி கால திட்டத்தில் நான் உன்கிட்ட திரும்பி வருவேன். நீ ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பான். நிறைய நாள் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல நல்ல பிரசங்கம். சின்ன வயசுல இருந்தே பிரசங்கம்னு சொன்னா நல்ல அழகா பேசுறேன்னு சொல்ல முடியாது. வெட்டு 1 துண்டு 2 மாதிரி கண்டமேனிக்கு பேசுறேன். பேசிட்டு மனசெல்லாம் வேதனைப்படும். ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கேன், ஆண்டவர் இப்படி நான் பிரசங்கம் பண்றேனேயா, என் வாழ்க்கையில இல்லையே ஆண்டவரே, நான் ஒரு யுத்த களத்தில் போராட்டத்தில் இருக்கிறேனே, இப்படி பேசுறேன். ஆண்டவர் எனக்கு நல்லா சொல்லியிருக்காரு, நிச்சயமா ஒரு நாள் வரும், அன்றைக்கு இது உன் வாழ்க்கையில நிறைவேறும். இன்றைக்கு அமர்ந்திருந்து பார்க்கிறேன். எருசலேமின் இடத்தில் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்று சொல்லுங்கள் என்று சொன்னது போல, யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிற்று. பார்வையில, பேச்சில, சிந்தையில தேவன் தூய்மையை உண்டாக்கிட்டே இருக்கிறார். எப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ண வைத்தாரோ அதுபோல முற்றிலும் மாறிட்டேன்னு நினைக்காங்க, மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் ஒருவேளை இந்த இரவு கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற சகோதரனே சகோதரி, உன் வாழ்க்கை ஒரு யுத்த களத்தின் வாழ்க்கையாயிருக்கும். பிள்ளை என்பது ஒரு ஜெயஜீவியத்துக்கு அடையாளமாயிருக்க. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்தாள். அந்த ஸ்திரீ ஒரு ஆண் பிள்ளையை பெற்றாள். ஒரு சூரியனை அணிந்திருந்த ஒரு ஸ்திரீ சந்திரனின் மேல் நின்று கொண்டிருந்தாள். 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடம் அவள் தலையின் மேல் இருந்தது. அவள் வருத்தப்பட்டு அலறி கொண்டிருந்தாள்.
அவர் கர்ப்பவதியாய் இருந்தாள். அவள் ஒரு பிள்ளையை பெற்றாள். அவளுக்கு முன்பாக சிவப்பான ஒரு வலு சர்ப்பம் 7 தலைகளும் 10 கொம்புகளும் உள்ளதாய் நின்றது. அவள் பெரும்பாலானபடி பெறுகிறதான பிள்ளையை சாப்பிடும்படியாக விழுங்கும்படியாக நின்று கொண்டிருந்தது. ஆனால் அந்த சகோதரியோ ஒரு குழந்தையை பெற்றால். அந்த பிள்ளை தேவனிடத்திற்கும் தேவனுடைய சிங்காசனத்துக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஆகையால் குழந்தை பிள்ளை என்பது ஒரு ஜெயத்தின் ஜீவியத்தை காட்டுகிறது. ஒருவேளை இந்த மார்க்கத்துக்கு வந்து இந்நாள் வரைக்கும் உன் வாழ்க்கை தோல்வியின் வாழ்க்கையாக, எதிர்பார்க்கிற பரிசுத்தம் இல்லாமல், எதிர்பார்க்கிற தெய்வீகம் இல்லாமல், எதிர்பார்க்கிற தெய்வீகமான அனுபவத்தில் வளர முடியாமல் உன் வாழ்க்கை தோல்வி நிறைந்த வாழ்க்கையாக, தேவன் விரும்புகிற பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியுமா? என் எண்ணத்தில், என் சிந்தையில, என் வாஞ்சையில, உணர்வுகள்ல, விருப்பங்கள்ல எல்லாவற்றிலும் ஜெயிக்க முடியுமா என்று கேட்டால், ஒருவேளை இந்த மாலை வேளையில கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லார். நம்ப முடியாத இந்த நிலவரத்தில் தேவன் உன்னை பார்த்து சொல்கிறார். இந்த சத்தியத்தின்படி எல்லாம் வாழ முடியுமா என்று எதிர்பார்க்க உன்னை பார்த்து சொல்றார். உற்பத்தி கால திட்டத்தில் நான் உன்னிடத்தில் திரும்பி வருவேன். உனக்குள் ஆரம்பிக்கப்பட்ட வேலையை நான் பூர்ணப்படுத்துவேன். நீ ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய். எத்தனை பேர் இந்த இரவுல விசுவாசிக்க முடியும்? உண்மைதான். என் வாழ்க்கையில உண்மையா நம்ப முடியல. என் வாழ்க்கை தோல்வி நிறைந்த வாழ்க்கையா இருக்கிறது. என் வாழ்க்கை படுகொலியின் வாழ்க்கையா இருக்கிறது. ஆனால் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியாக, நான் எடுத்த வாக்குத்தத்தம் அல்ல, எனக்கு ஏதோ ஒரு மனிதன் கொடுத்த வாக்குத்தத்தம் அல்ல, தேவன் என்னை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள், எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் கன்ஃபார்மா நிறைவேறும். அல்லேலூயா. கண்டிப்பா நிறைவேறுங்க. நிறைய எக்ஸாம்பிள் சொல்லும். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் ஒன்ன செய்யணும்னு நினைச்சா தடுக்கவே முடியாது. 2, நம்பல, ஆனா கர்த்தர் நிறைவேற்றினார். யார் தெரியுமா? மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 25, 26. சரியா? இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சு, ஒரு 5 நிமிஷத்துல கடகடன்னு சொல்லிட்டு 9:15 உங்களை முடிக்க ட்ரை பண்ணும். சரியா? வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 25, 26 வாசி. எனக்கு தான் தொண்டை கட்டி இருக்குன்னா உங்களுக்கு ஏன் தொண்டை கட்டிச்சு? சொல்லுங்க வாசியா. போதும், நீங்க வாத்து முடிக்கக்குள்ள நேரம் போயிடும். பாச எழுப்பி மைக்கு வாங்கிடுவாங்க. சீசர்கள் படகுல போயிட்டு இருக்கிறாங்க. கடல் கொந்தளிக்குது, சூறாவளி காற்று வீசுது. சீசர்கள் எல்லாம் பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்பிக்கை இல்லைங்க. ஐயரே, மடிந்து போகிற உமக்கு கவலை இல்லையா? ஆண்டவர் எழும்பி காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தினார். அமைதிப்படுத்திட்டு தான் சொன்னார், அற்ப விசுவாசிகளே. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த இரவுல விசுவாசிக்கிறீங்க? இது உங்க வாழ்க்கையின் பிரச்சனை இல்லை, இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. என் வாழ்க்கை கொந்தளிப்பும் சூறாவளி காற்றுமாய் இருக்கிறது. யுத்தம் நிறைந்த வாழ்க்கையாய் காணப்படும். என் குடும்பம் அப்படி இருக்கிறது. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன். என்னால் நம்ப முடியல, என் குடும்பம் சமாதானமாக வாழுங்கிறத நம்ப முடியல. ஆனால் காற்றையும் கடலையும் கர்த்தர் அமைதிப்படுத்துவார். இறையாதை அமைதலாயிருந்து அடர்த்தினது போல ஒருவேளை உங்க சபையும் கூட இரைச்சலும் அமைதியற்ற நிலவரத்தில் கொந்தளிப்பாயிருக்கலாம். இந்த கன்வென்ஷன்ல கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஞானாவள கிருபாசன சபையில, கிருபாசன ஸ்தாபனத்தில் இருக்கிற அலைகளும் கொந்தளிப்பும் அமர்த்திப்படுத்தப்படும். நான் சொன்னேனால நடக்குதான்னு தெரியாது, கர்த்தரால் முடியும். அல்லேலூயா. சீசர்கள் அவரை எழுப்பினார்கள், பயந்து எழுப்பினார்கள். நம்பிக்கை இல்லாம ஐயரே மடிந்து போகிறோம். ஆண்டவர் எழுந்திருந்தால் காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தினார். இறையாதே அமைதலாயிரு. நம்பவே இல்லைங்க, கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. 3 வேதத்துல வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 4 இருந்து 11 வரைக்கும் வாசித்தால், யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 4 இருந்து 11 வரைக்கும் வாசித்தால், ஒரு பாவியான ஸ்திரியை கையும் மையுமா பிடிச்சு கொண்டு வந்து விட்டாங்க. போதும், இனி பைபிள் வசனம் வாசிக்கணும். கையும் மையுமா கொண்டு வந்து பிடிச்சாங்க. ஏசப்பாட்ட வந்து, ஆண்டவரே இவளை கல்லெறிஞ்சு கொல்லணும்னு சொன்னாங்க. அந்த சகோதரி நம்பிக்கையே இல்லாமல் பயந்துகிட்டு இருந்தாங்க, இப்போ எல்லாம் கல்லெறிஞ்சு கொல்லுவாங்கன்னு. அவன் போயிட்டான். போன சரித்திரத்தெல்லாம் இப்போ பேசி எடுக்கல. இப்போ அவா ஆண்டவர் நிமிந்து பார்த்து சொன்னார், ஸ்ரீயே, உன்னை கல்லெறிய வந்தவங்கெல்லாம் எங்கன்னாங்க. ஐயா அவருங்கெல்லாம் போயிட்டாங்க. அவள் இப்போ கொண்டு விடுவாங்கன்னு நினச்சி நம்பிக்கை இல்லாமல் இருந்தான். ஆண்டவர் சொன்னார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அன்னைக்கு அவள் கொல்லப்பட வேண்டியவா, நம்பிக்கையே இல்லாமல் ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு வர விடப்பட்டா. ஆண்டவரோட பார்த்து சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, போலாம் போலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கணும்? இந்த கன்வென்ஷன்ல நான் கேட்கிற சத்திய வசனத்தின்படியாக இருக்கிற தெய்வ சமூகத்தின் அனுபவத்திலே கர்த்தரின் பாவங்களை எல்லாம் மன்னித்து நீ பாவம் செய்யாதபடி என்னை ஆசீர்வதிக்க முடியும். என்னால் முடியலை, சினிமா பார்க்குறத விட முடியலை, செல்ஃபோன் நோன்றதை முடியவில்லை, என்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன பழக்க வழக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை இல்லை. கர்த்தர் என்னை விடுதலையாக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தர் என்னை விடுதலையாக்க முடியும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆவியானவர் எங்குண்டு அங்கு விடுதலை உண்டு.
அன்றைக்கு கையும் மையுமாய் பிடிக்கப்பட்ட பெண் நம்ப முடியவில்லை. ஆனால் அவளுடைய வாழ்க்கையில தேவன் செயல் கரெக்டா இருந்துச்சு. 4 வாசிப்போமா? யார வாசிக்கலாம்? வாசிங்க. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27:20 வாசிங்க. 2 கொரிந்தியர் 7:5 வாசிங்க. எப்பக்கத்திலே நெருக்கப்பட்ட உள்ளே பயங்களும் வெளியே போராட்டம். கிருபாசனத்தில் ஊழியம் செய்யற சில ஊழியர்களை போல, டிரான்ஸ்பர் ஆகி போற ஊழியக்காரங்களை போல, டிரான்ஸ்பரே இல்லாத ஊழியக்காரங்களாம் தில்லா இருக்கிறாங்க. டிரான்ஸ்பர் ஆகி போறவங்களுக்கு எல்லாம் போற இடங்கள்ல எல்லாம் பயந்து தான் இருக்கும். பிரபுதாஸ் பாஸ்டர் அப்படி இருக்கான்னு தெரியல, இருந்தா தெரியல, இப்ப எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல. மாவட்டத்தில இருந்து இங்க வந்து இப்ப எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல. 6 மாசம் ஆயும் பரபரன்னு இருக்கும். உள்ளே பயங்களும் வெளியே போராட்டம். ஆண்டவரானா பரிசுத்த பவுலை நிலைப்படுத்தினார். அல்லேலூயா. நிலைப்படுத்தினார். சில நேரங்கள் அப்படிதாங்க, டிபிஎம்லேயே அப்படிதான். டிரான்ஸ்ஃபர் ஆகி சில இடங்களில் சில சபைகள்லாம் ஒன்றுக்கு இருக்காது, முன்னேற்றமே இருக்காது. மலவிளங்கி மாதிரி இருப்பாங்க. சில விசுவாசிகள்லாம் விளங்காத கூட்டமாக இருக்கும். ஊழியத்தையும் செய்ய விட மாட்டாங்க, உருப்படியாக வந்து இருக்கவும் செய்ய மாட்டாங்க. சில இடங்கள்லாம் ஆண்டவர் சில எதுக்காக அனுமதிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆண்டவர் பாவம் பயந்து தான் நிற்பாங்க. எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணுறேன் நான்லாம் இல்லை ஆண்டவர் எனக்கெல்லாம் சொல்லிட்டார், எங்கே போனாலும் பயப்படாது, எவனை பார்த்தும் பயப்படாது, எவ்வளோ பார்த்தும் பயப்படாது, இழுத்துரு, குடுக்கிறது மட்டும் குடுத்துரு. ஒரு பிரசங்கம் ஆனாலும் குடுக்கிறது நல்லா குடுத்துட்டு போ. அவன் சாவும் போது அவன் முகம் அவனுக்கு தெரியணும். இவனால தான் நான் செத்தேன், இவன் பேசின சத்தியத்தை எதிர்த்தே தான் நான் சாவைக்கு காரணம். பைபிள் அப்படிதான் சொல்லுது. நீ போ, சத்தியத்தை பேசி கேட்கலன்னா மண்ணவாரி போட்டேமாய் காலில் இருக்க தூசிய உதறு. கையெடுத்து மண்ணவாரி போடாத, கால் எடுத்து மண்ணவாரி போட்டு வா. பைபிள் அப்படித்தானே சொல்லி இருக்கு. காலில் இருக்க தூசியை போடுங்கன்னு தானே சொல்லி இருக்கு. ஆமாவா இல்லையா? என்னவோ இப்படி பார்த்து சிரிக்கிறீர்கள். காலில் இருக்க தூசியை தட்டுங்கன்னு சொல்லியிருக்கா சொல்லலையா? கையால கூட மண்ணவாரி போடாது, காலால போட்டு வா. உன்னை ஏற்றுக்கொள்ளாதவன் சத்தியத்தை கேட்காதவனு காலை வச்சு அள்ளி போட்டு வா. நியாய தீர்ப்பு நாள் அந்த தூசி அவனுக்கு விரோதமா சாட்சி சொல்லும். அல்லேலூயா. பயமே படக்கூடாது. சக்கரத்துக்காக வந்தோம், எங்க போனாலும் சொல்லுவேன், குறைவா தாங்க பாஸ்டர், நான் கொஞ்சம் நிறைவா கொடுத்துட்டு போறதுக்கு வசதியா இருக்கும். வாங்குறது குறைவா வாங்கணும், கொடுக்கறது அள்ளி கொடுக்கணும். இன்னும் 2 மெசேஜ் இருக்கு, ஆறி கொடுக்கணும். ராத்திரி போய் திருந்தாதவெல்லாம் ராத்திரி யோசிக்கணும், இவன் ஏன் இப்படி பேசினான், இவன் ஏன் இப்படி ஆக்ரோஷமா பேசினான், இவனுக்கு என்ன திமிருன்னு அவன் நினைச்சு ராத்திரி நிம்மதி இழந்து காலையில வேதனையோடு கூட்டத்துக்கு அடுத்தாடி அவனை வச்சு இந்த நாளைக்கு சாயங்காலம் வச்சு அவனை திகில் ஊட்டி பிரஷர் யாத்தணும். அவனுக்கு தெரியணும், ஓகோ இதுதான் ஆண்டவர். நிம்மதியாக இருக்க விட மாட்டார். சத்தியத்தை கீழ்ப்படி வரைக்கும் நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது. அவனை தூக்கி விடணும். ஏற்றி போன திங்கக்கிழமை போய் ப்ரெஷர் பார்த்தா 180. 5 நாள் கன்வென்ஷனில் ப்ரெஷர் ஏறி இருக்கு. எல்லாம் மொட்டத்தலையும் செய்த வேலை. 6 பிரசங்கத்தில் வச்சு கொடுத்த குடுப்பு தான். நிம்மதியாக போய் சாப்பிட்டு வரலான்னு சொன்னான், நிம்மதியாக இருக்க விட்டானா? டையுங்கிறான், மருந்தெடுக்காதங்கிறான், பரிசுத்தமாக வாழுங்கிறான், எதிர்த்து பேசினா கொன்னு விடுவேங்கிறான். ஒரு பிரசங்கியாரா? இப்போ ஊரில் எத்தனை பேர் இதை கேட்டுட்டு இப்போ நான் போகும்போது நினைக்கிறேன், நாய்க்கு முக்காடை போட்டு போயிடுவேன். பயந்து இல்லை. 5 யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 39வது வசனம். யோவான் சுவிசேஷம் 11:39. கிருபாசனத்தில் ஒரு சபையில் இப்படி பிரசங்கம் பண்ணேன். அவர் எப்பமாய் கூப்பிட்டு பயன்படுத்துவார். ஆளெல்லாம் சொல்ல விரும்பலை. ஏனே நீங்கள் வாங்கண்ணே பாஸ்டர், நீங்கள் வாங்க, வந்து நீங்கள் பேசிட்டு போனால் எனக்கு திட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இவ்வளோ திட்டின பிற்பாடு பிரபுதாஸ் பாஸ்டர் என்ன திட்டி என்ன பிரயோஜனம் இருக்குது? எங்கள் சபைக்கெல்லாம் கன்வென்ஷன் பிரசங்கியார் வந்து ரொம்ப பேசுவார். அப்போ எங்கள் ஜனங்கள் சொல்லுவாங்க, அவரு திட்டியே நாங்கள் கேட்கல, நீர் திட்டியா நாங்கள் திருந்த போகிறோம். அவர் அடிக்கிற அடியே எங்களுக்கு வலிக்கலை. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, எங்கள் மாடு நார்ன மாடு, அது சூடு வாங்கி பழகு. சரி வாசிங்க, யோவான் சுவிசேஷம் 11:39 வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 11:39 சீக்கிரம்.
யாருமே நம்பினாங்களா? லாசர் உயிரோடு எழும்புவானி நம்பினாங்களா? இல்லைங்க, நம்பவே இல்லை. கர்த்தர் அவனை உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. இந்த இரவு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் நம்பினாலும் நம்பாட்டாலும் கர்த்தரை என்ன சுகப்படுத்த முடியும்? அல்லேலூயா. நாயினூர் விதவையுடைய மக ஆண்டவரை கூப்பிடல. நாயினூருடைய விதவை தன்னுடைய மகனுக்காக தேவனை கூடல. ஏசப்பா தேடி போய் அவனை உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. இந்த இரவு ஒருவேளை வியாதியோடு பலகீனத்தோடு வந்திருப்பீங்களா? வாழ்க்கை ஒரு நாற்றம் எடுக்கிற அனுபவத்தில் வந்திருந்தா இந்த இரவு நம்முடைய மத்தியில் இருக்கிற தெய்வ சமூகம் உங்களை பார்த்து சொல்ல, நீ நம்பினாலும் நம்பாட்டாலும் நான் உன்னை உயிரோடு எழுப்புவேன், நான் உனக்கு சுகத்தை தருவேன். அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த இரவு அதே வல்லமையோடு கூட கல்லை எடுத்து போடுங்கள் என்று நாற்றம் எடுக்குமே என்று சொல்லப்பட்ட அந்த சகோதரிமார்களுக்கு அந்த லாசரை உயிரோடு எழுப்பி கொடுத்தது போல இந்த இரவும் கர்த்தர் நம்மை சுகமாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீ நம்பினாலும் நம்பாட்டாலும் ஆண்டவர் உன்னை சுகப்படுத்த முடியும், உன்னை உயிர்ப்பிக்க முடியும். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் அப்படி நடந்துங்க. 2016 லாஸ்ட்ல வியாதிப்பட்டு 2017 செத்து போவேன்னு நினைக்கிறேன். பயம். உயிர் வாழணும் நீ ஆசை, ஆனா செத்து போவேன்னு பயம். கன்ஃபார்மா சிலர்லாம் சொப்பனா தரிசனம் பார்த்து சொல்றாங்க, பிரதர் நீங்க ரெடி ஆயாச்சு. பயம். நான் ஆண்டவர்கிட்ட ஒரே ஜெபம், ஐயா என் பயம் நீங்கட்டியா, செத்து போவேன்னு நினைச்சேங்க. அல்ல ஒரு சொப்பனம் தரிசனத்தை தந்து ஆண்டவர் கிருபையானால 2 வருஷம் வைங்குப்பான்னு ஒரு ஆசைப்பட்டு, அதாவது வேற எதுக்கும் இல்லை, எப்பவுமே சொல்லலாம், இப்பவுமே சொல்லிடுறேன், ஒரு கார் வாங்கி சொந்தமாக ஓட்டிடணும்னு சொல்லி, அது ஒன்று தான் என் ஆசையில் மீதியாக இருந்தது. அது எப்படியோ வந்துட்டு ஆண்டோடைய கிருபையினால இன்னைக்கு 9 வருஷம் ஆகுது. 2 வருஷம் கேட்டேன், கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், நான் நம்பினாலும் நம்பாட்டாலும் என்னை உயிர்ப்பிக்கிறதுக்கு ஒரு ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. 6 இப்போ எத்தனை ஆயிருக்கு? 5 6 யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்தால், 20ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்தால், 20 25 வாசித்தால், வாசிங்க சீக்கிரம் வாசிங்க. தோமாவிடத்தில் வந்து அவன் அவிசுவாசியா இருக்கான். மறுபடியும் தோமா கிட்ட வந்து, தோமாவே என்னை விசுவாசிக்கிறையா? நம்புனாலும் நம்பாட்டாலும் கண்டுதான் விசுவாசிப்பேனாலும் மறுபடியும் கர்த்தர் தோமாவுக்கு தரிசனமானார். அல்லேலூயா. இதுவரைக்கும் சரியா ஆண்டவரை நம்ப முடியாமல் இருந்தாலும் இந்த கன்வென்ஷன் கூட்டத்தின் மூலமாய் கர்த்தர் உன்னை சந்திக்கிறார். வார்த்தை மாம்சமாகி என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் மூலமாக, இந்த தெய்வ வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உன்னை சந்திக்கிறார். 7வது ஒரு விஷயத்தை சொல்லி முடிப்போமா? அது கொஞ்சம் நம்பிக்கையோடு சேர்ந்தது, ஆனாலும் முழுமையாய் நம்பக்கூடியதல்ல. லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை 43வது வசனத்தை வாசித்தால், லூக்கா சுவிசேஷம் 23 42 43 வாசித்தால், வாசிங்க. சந்தேகம் கலந்த ஒன்று ராஜ்யத்தில் வரும்போது, நான் ஒரு பாவி, பரலோகத்துக்கு போவனா, பரலோகம் கிடைக்குமா? ஒவ்வொரு நாள் ராத்திரி தூங்கும்போது சொல்லிட்டு போடுங்க, ஆண்டவரே உடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை, ஆண்டவர் என்ன சொன்னார்? இன்றைக்கு என்னோடு கூட, அவன் நம்புனானோ நம்பலையோ, அவன் சொன்ன வார்த்தைக்கு வாஞ்சைக்கு ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். கண்களை மூடுவோமா? முழங்கால்களை முடக்குவோமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை விஷயம் தெரியுமா? நீங்க நம்பாத போது கூட கர்த்தர் உங்களுக்கு செய்திருக்கிறார். அதுக்கு ஒரு ஆதாரம் சொல்லட்டுமா? ஆண்டவர் அறியாத காலத்தில் கூட கர்த்தர் உங்களை பாதுகாத்தார். தாயின் கருவறையில் கர்த்தர் உங்களை பாதுகாத்தார். சொல்லட்டுமா ஒரு விஷயத்தை? தாயின் கருவிலே உன்னை தாங்கினேன். 10 நிமிஷம் இங்கே இருக்கிறவங்களை கொண்டு போய் தண்ணி தொட்டிக்குள்ளே முக்கி வச்சோன்னா செத்து போவாங்க. ஏறக்குறைய 270 நாட்களுக்கு மேலே கருவறையில் வெறும் தண்ணிக்குள்ளே போட்டு கர்த்தர் நம்மை வளர்த்தார். அன்னைக்கு மூக்கு இருந்துச்சு, அன்னைக்கும் துடிப்பு இருந்துச்சு. 1/2 மணி நேரம் லேட் ஆயிட்டுனா குழந்தை காட்டுப்பீயை சாப்பிட்டுட்டு கொடி சுத்திட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 270 நாள் அந்த பிறக்கிற அந்த டைம் வரைக்கும் கர்த்தர் பாதுகாத்தாரே. நீங்கள் அறியாத போது, நான் அவரை அறியாத போது, நாம் அவரை தேடாத போது, பாவ சந்ததியிலே உற்பத்தியாக்கப்பட்ட போது, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று சொன்னபோது கர்த்தருடைய கண்கள் நம்மை கண்டதே. நாம் உருவெடுக்கப்படுகிற நாட்களை எழுதினதே. இன்றைக்கு நாம் அவருடைய பிள்ளை ஆயிற்றே. நீ நம்பினாலும் நம்பாட்டாலும், நீ நம்பினாலும் நம்பாட்டாலும் இந்த இரவு கூட கர்த்தர் உன்னை தேடி வந்திருக்கிறார்.
தோமாவை தேடி வந்த ஆண்டவர், ஓ ஷமானா ரிபாபாலம், இந்த கன்வென்ஷன் கூட்டம் எல்லாம் கர்த்தருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வதற்காய் வைத்த நாட்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த வார்த்தை என் வாழ்க்கையில நடக்குமாங்கிறதல்ல, இந்த வார்த்தை உண்மைதான். நாருமே என்று சொல்ல லாசருவை 4 நாளான லாசரை வெளியே வா என்று அழைத்தது போல தெய்வ சமூகத்தின் அனுபவத்தில் எத்தனை பேரால இதை உணர முடிகிறது? எத்தனை பேரால இதை ஒத்துக்கொள்ள முடிகிறது? அருமை சகோதரி, அருமை சகோதரனே, இந்த இரவு கர்த்தர் உன்னை சுகமாக்க முடியும் என்பதை உன்னால எந்த விதத்தில், நீ எந்த விதத்திலேயாயிலும் நம்பக்கூடிய இடத்துல உனக்கு இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார். அன்றைக்கு மரியாளும் மார்த்தாளும் முழுமையாய் தன்னுடைய சகோதரன் உயிரோடு வருவான் என்பதை நம்ப முடியாத நிலவரத்தில் இருந்தபோது கூட தேவனாகிய கர்த்தர் அவனை உயிரோடு எழுப்பியிருக்க முடியுமானால், இந்த இரவும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த ஆண்டவராய் இயேசப்பா இன்றைக்கு நம்முடைய மீட்டிங் ஹாலுக்குள்ள இருக்கிற, நம்முடைய வளாகத்துக்குள்ள இருக்கிற தம்முடைய ஜனங்களை சுகமாக்க வல்லமை உள்ளவராக, தம்முடைய ஜனங்களை சுகமாக்க வல்லமை உள்ளவராக. நாயுனூர் விதவை அழைத்து போகவில்லை, தேவனே நாயுனூர் விதவையை தேடி ஊரின் எல்லையில் வைத்து அந்த வாலிபனை எழுப்பினது போல, மனதுருகி ஸ்திரியே அழாதே என்று சொன்னது போல, இந்த இரவு வியாதியின் வேதனையோடு கூட, சரீரத்தில் இருக்கிற வியாதியின் கஷ்டங்களோடு கூட, இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா, இந்த கொந்தளிப்பு அமர்த்தப்படாதா என்கிற வேதனையோடு கூட, என் தோல்வி ஜெயமாய் மாறாதா, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறாதா என்கிற ஏக்கத்தோடு இருப்பியானால், கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லார், உற்பத்தி கால திட்டத்திலே நான் உன்னிடத்தில் வருவேன், உன்னில் ஆரம்பித்த நல்ல வேலையை நான் பூரணப்படுத்துவேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். இந்த வார்த்தையை கேட்கும் போது ஒரு அபிஷேகம் உன்னை தொடுமானால், இந்த வார்த்தை உனக்குரிய வார்த்தை, சுகமாகுதலை குறித்த வார்த்தையை கேட்கும் போது அந்த வார்த்தை உன்னை தொடுமானால் கர்த்தர் உன்னை சுகமாக்க விரும்பார். எத்தனை பேர் முழுமையாய் தெய்வ சமூகத்தில் தேவன் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறீர்கள்? இஸ்ரவேலின் நம்பிக்கையை, ஆபத்து காலத்தின் அதன் இரட்சகரை நாம் நம்புகிறது அவராலே வரும். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புகள், இரட்டிப்பான நன்மையை தருவேன். கன்வென்ஷன் கடைசி நாட்களை நெருங்கி கொண்டிருக்கிறோம். நம்மில் ஒரு உயிர்ப்பிக்கிற வல்லமை எழும்பட்டும், நமக்குள்ளே உயிர்ப்பிக்கிற வல்லமை உண்டாகட்டும். உலர்ந்த எலும்புகள் மகா பெரிய சேனையாய் மாற்றப்பட்டது போல இந்த வார்த்தைகள் நம்மளை சேனையாய் மாறட்டும். கிருபாசன சபையிலே ஸ்தாபனத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். மறுபடி ஆதி நிலவரத்துக்கு வரட்டும். ஜெயம் கொண்ட ஆண் பிள்ளையின் அனுபவத்திலே நம்முடைய சபையிலே வருகைக்குரிய ஜனங்கள் உண்டாகட்டும். ரத்தம் சிந்தி கர்த்தருக்காய் பிரதிஷ்டை பண்ணி இந்த ஸ்தாபனம் வளர்க்கப்பட்டது. தேவன் நம்முடைய சபானத்தை நினைப்பாராக. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொன்னது போல தேவனுடைய வெளிச்சம் உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உண்டாகட்டும். அருமை சகோதரனே, இருக்கிற இடத்துல கர்த்தர் உன்னை தொடுவாரானால், கர்த்தர் உன்னை பேசுவாரானால், மாம்சத்துக்குரிய காரியத்தை விட்டுவிட்டு ஆண்டவரே இந்த வார்த்தை இந்த வாழ்க்கையில நிறைவேற்றும். மரியாள் சொன்னது போல கர்த்தருக்கு நான் அடிமை, கர்த்தருக்கு அடிமை, இந்த வார்த்தையின்படி ஆக கடவுது. கர்த்தருக்கு நான் அடிமை. இது எப்படி ஆகும்? இது எப்படி ஆகும்? இது எப்படி ஆகும்? பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் நிழலிடுவார், பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் நிழலிடுவார். அவருடைய பலன் உண்மையை ஆளுகை செய்யும், அவருடைய பலன் உன்னை ஆளுகை செய்யும். ஓ சனிக்கிழமை இரவு ஒரு காத்திருப்பு கூட்டத்தின் அனுபவத்தில் அபிஷேக ஆவியானவரால் நிரப்பப்படுவதாக. ஒரு புதிய அபிஷேகம், அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகத்தை இழந்தவங்க கூட ஒரு வல்லமையான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள உண்மையா உணர்ந்து சும்மா ஏதோ சத்தம் போடாங்க. பரிசுத்த ஆவியானவர் இறங்குற அனுபவத்தோடு, காண்கிறதும் கேட்கிறதுமான அனுபவத்தில், ஆதி அப்போஸ்தல காலத்து அனுபவத்தில், ஓ ரீமானா ஷமானா ரிபாபலன் கரபலா, ஓ ரிபாப் கரபலன் கரபலா துடாயிடபலன் கரபலா, ஒரு புதிய அபிஷேகத்தின் அனுபவத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவாராக. வெளிச்சம் உண்டாவ கடவுது என்று சொன்னது போல, ஆமென். அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னது போல அந்த அக்கினி பற்றி எரியட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி பற்றி எரியட்டும். சபையில் எழுப்புதல் உண்டாகட்டும். ஓ ரீமானா ரீபா கரபலா